Hi, hello, vanakkam and welcome back to Xylem NEET Tamil channel. பசங்களா audio video perfect-ஆ இருக்கா அப்படின்னு chatல சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இணைந்திருப்பது with me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? Okay, so பசங்களா start பண்ணிடலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது secret topic-ஓட second episode தான். இதுல என்னென்ன யூனிட்டோட secret topics பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா atoms and nuclei-ஓட தான் பார்க்க போறோம் பசங்களா. So start பண்ணிடலாமா? Come on chatல ஒரு யோவும் ஒரு ஃபயரும் போட்டு தாக்குங்க பார்க்கலாம். அண்ட் மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனை அடிச்சு உடச்சிருங்க பசங்களா. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க நீ சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாத, வா உட்காந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுங்க, ஒரு மோட்டிவேஷனாக இருங்க பசங்களா. ஆனால் நீங்கள் உடனே சொல்லலாம் எங்க மேம் நான் சொன்னா இவன் கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், பட் வேற வழி இல்லை, சொல்லி பாருங்க, கேட்கறதும் கேட்காதும் அவங்களோட விருப்பம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா பசங்களா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு நம்ம கண்டென்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ஸ் அட்டாமிக் மாடல் பற்றி பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் பசங்களா. எப்படி கொஸ்டின்ஸை ரொம்ப ஈஸி டைமிங்கில் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் யூனிட்ல இருந்து பைண்டிங் எனர்ஜி அண்ட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதான் அடுத்த கான்செப்டாக பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 50% ஸ்டார்ட் பண்ணி போயிடலாமா? So start பண்ணி போயிடலாம். Come on, let's get started. ஓகேவா? Bohr's atomic model. So Bohr's atomic model, மேம் என்ன மேம் நிறைய எழுதி வச்சிருக்கீங்க, எங்களுக்கு இதை பார்த்தா பயமா இருக்குன்னு தானே உங்க லைவுக்கு வரும், ரைட்? ஸோ இவ்வளோ நிறைய எழுதி வைக்கிறது வேண்டாமா, குட்டி குட்டியா படிப்போம் பசங்களா, ஓகேவா? ரதர்ஃபோர்ட் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆட்டம் மாடலை வந்து நம்மளுக்கு எடுத்துட்டு வந்தார், கரெக்டா? அந்த ஆட்டம் மாடல்ல ஒரு 2-3 விஷயங்களை சொல்ல மறந்துட்டாரு, டைம் இல்லாம விட்டுட்டார், டைம் இல்லை அப்படின்ட்டார், ஓகேவா? உடனே வந்து நம்மளோட போர் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியெல்லாம் உங்களை விட முடியாது, நீங்க என்னென்ன சொல்லலையோ அதுக்கு பேரு டிராபேக்ஸ், அந்த டிராபேக்ஸ் எல்லாம் நான் கரெக்ட் பண்ணி இப்ப சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவரு ஒரு ஆட்டம் மாடலை கொடுக்க ஆரம்பிச்சாரு, ஓகேவா பசங்களா? கமான், பி எனர்ஜெட்டிக். அப்ப என்ன பண்ணாருன்னா சரி நான் ஆட்டம் மாடல்ல நான் சொல்லுவேன், நீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், இதை வந்து ஞாபகம் வச்சுட்டு தான் நீங்க மொத்த கான்செப்டையுமே நீங்க கவனிக்கணும் நான் சொல்றத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாஸ்டுலேட் சொல்லி முடிச்சார். ஸோ போர்ஸ் மாடல்ல என்னென்ன பாஸ்டுலேட் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம போர் தாத்தா என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாமா? என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் வந்து என்ன எம்பசைஸ் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆட்டம்ல வந்து சுத்தி, ஒரு ஆட்டம்ல என்ன இருக்கு, எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஆட்டம்ஸ்க்கு நடுவில் நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ்ல வந்து நம்மளுக்கு என்னென்ன இருந்துட்டு இருக்கு, புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இருந்துட்டே இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து அதை சுத்தி ரிவால்வ் ஆகுது, இது வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ல அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார், ஓகேவா? பட் இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ், ஏன் அட்ராக்ட் ஆகாம இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சுத்தி வரக்கூடிய சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கான், கூலும்பிக் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலதான் அது என்ன பண்றது இல்லை, நம்மளுக்கு அது வந்து அட்ராக்ட் ஆகிறது இல்லை. கே கேப்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஃபார்முலாஸ் படிப்போம், ஒன்னோட ஒன்று அட்ராக்ட் ஆகி கொலாப்ஸ் ஆகிறது இல்லை அப்படின்னாரு. அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம் பசங்களா? ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா mv² divided by r எழுதலாமா? will be equal to k e divided by r² அப்படின்னு எழுதலாமா? அப்ப இந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் நீங்க நம்பணும், சர்க்குலர் ஆர்பிட்ல தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, அது ரொட்டேட் ஆயிட்டு இருக்குங்கிறத நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் சொன்னார். இதை நம்பிட்டீங்களா? அடுத்தது போலாமா பசங்களா? ஸோ அடுத்தது போலாமா? ட்வின்னிங் சாப்டர்ஸ் அது முடிச்சாச்சு சரவண செல்வி, ட்வின் டாபிக்ஸ் முடிச்சாச்சு, நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட், நடுவில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, அதை சுற்றி நம்மளுக்கு ஆர்பிட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, கரெக்டாக? அதை சுற்றி நம்மளுக்கு என்ன இருக்குது பசங்களா, ஆர்பிட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஆர்பிட்ஸில் எலக்ட்ரான் என்ன பண்ணுது, இட் இஸ் இன் அ மோஷன், கரெக்டாக? ஆர்பிட்ஸில் வந்து நம்ம எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, மோஷனில் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ஆர்பிட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு குட்டி வயசு வரைக்கும் ஓகே, பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாயிட்டீங்க அப்படிங்கிறத எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா electrons behaves like a standing wave. So electrons என்ன பண்ணுதாமா, நம்மளுக்கு ஸ்டாண்டிங் வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்டாண்டிங் வேவ் மாதிரி என்ன பண்ணுது, நம்மளுக்கு பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஸ்டாண்டிங் வேவ் அப்படின்னா என்ன இருக்கும், அதுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்குமா? அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம போர் என்ன சொல்றாரு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டிங் வேவ் மாதிரி இருக்கு. கேன் ஐ வாட்ச் இட் ஃபார் ஜேஇ? யூ கேன் வாட்ச்.
எல்லாத்துலயுமே இதான் போர் சொல்லியிருக்காரு. ஓகேவா, எல்லாத்துலயுமே இதான் போர் சொல்லியிருக்காரு, கவனிங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டிங் வேவ். எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்டாண்டிங் வேவ் மாதிரி நம்மளுக்கு பிஹேவ் பண்ணும். அப்ப ஸ்டாண்டிங் வேவ்னா இப்படி இந்த மாதிரி அலை அலையா இருக்குமா? கரெக்டா, நகராது, இருக்கிற இடத்துலயே அது அலையா இருக்கும். பசங்களா புரியுது அப்படின்னா ஒரு டிக் மார்க் போட்டுட்டே வாங்க பார்க்கலாம். ஷார்ட் பாக்ஸ்ல டோன்ட் பி லைக் ஐடலா இருக்காதீங்க, ஒரு டிக் மார்க் போட்டுட்டே வாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க. ஸோ உள்ள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம N1 அப்படின்னு வச்சுக்கலாம், இதை N2 அப்படின்னு வச்சுக்கலாம் பசங்களா. அப்ப பாருங்களேன், N1 அப்படிங்கிறதுக்கு ரேடியஸ் வந்து குட்டியா இருக்கு, N2க்கு ரேடியஸ் அதிகமா இருக்கு. அண்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா இதோட ஸ்டாண்டிங் வேவ் ஒரு மாதிரி இருக்கும், இதோட ஸ்டாண்டிங் வேவ் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப போர் என்ன சொல்லி கன்க்ளூட் பண்ணாருன்னா, ஒரு ஆர்பிட் சர்க்குலர் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லிட்டீங்களா, அப்ப அந்த சர்க்குலர் ஃபார்மோட சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஆர்பிட், ரைட், அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா எத்தனாவது ஆர்பிட், அதுல இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்டாண்டிங் வேவோட வேவ் லென்த். ஓகேவா, அப்படி சொல்லி சொன்னார். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிற சர்க்கிளோட ஃபார்முலா என்னது பசங்களா, 2πr அப்படின்னு சொல்லி சொல்லலாமா. 2πr is equal to n into lambda. So lambda வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட டி ப்ராக்ல என்ன சொல்லியிருக்காரு, lambda will be equal to Planck's constant divided by momentum அப்படின்னு கொடுத்திருக்காரா. அப்ப 2πr is equal to n into h divided by m into v எழுதலாமா, because momentum will be m into v. இப்போ என்ன பண்றேன், m into v இந்த பக்கமும் 2π இந்த பக்கமும் எடுத்துட்டு வரேன். அப்ப mvr is equal to nh divided by 2π அப்படிங்கிற ஃபார்முலா கிடைக்குமா பசங்களா, நம்மளுக்கு கிடைக்குமா. mvr அப்படிங்கிறது என்னது, தட் இஸ் த ஆங்குலர் மொமெண்டம். எந்த ஒரு பார்ட்டிகல் நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு சர்க்குலர் மோஷன்ல இருந்தாலுமே ரொட்டேஷன்ல இருந்தாலும் அதுக்கு என்ன கிடைக்கும், ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். அப்ப ஆங்குலர் மொமெண்டம் will be directly proportional to number of orbit, எத்தனாவது ஆர்பிட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அது டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். புரியுதா பசங்களா. சோ இது n அப்படிங்கறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் நம்ம, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இதத்தான் வந்து செகண்ட் பாஸ்டுலேட்டா சொன்னாரு, ஸ்டாண்டிங் வேவ். அதுக்கப்புறம் வந்து L will be equal to n into h divided by 2π. h divided by 2π அப்படிங்கிறது என்னது, it is a constant. அப்ப L will be directly proportional to the quantum number அப்படிங்கிற மாதிரி கொடுத்தார். புரியுதா. சோ செகண்ட் பாஸ்டுலேட் புரிஞ்சுதா. தேர்ட் பாஸ்டுலேட் என்ன சொன்னாரு நம்ம போர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனர்ஜி இஸ் குவான்டைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ என்ன சொன்னாரு, நம்மளுக்கு எனர்ஜி வந்து குவான்டைஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகேவா. ஸோ எனர்ஜி குவான்டைஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பவும் போல நம்மளுக்கு ஒரு ஆர்பிட் இருக்கு, அந்த ஆர்பிட்ல நம்ம இங்க நியூக்ளியஸ் இருக்கு, இங்க எலக்ட்ரான் இருக்கு. இந்த எலக்ட்ரான் தன்னோட ஆர்பிட்ல சுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்க என்ன ஆகும்னா, எந்த ஒரு எனர்ஜி சேஞ்சஸும் இருக்காது, அது எனர்ஜி லாஸும் பண்ணாது, எனர்ஜி கெயினும் பண்ணாது. பட் எப்போ ஒரு எலக்ட்ரான் தன்னோட ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு டிரான்சிஷன் ஆகுதோ, எப்போ ஒரு எலக்ட்ரான் தன்னோட ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு டிரான்சிஷன் ஆகுதோ, அப்ப நம்மளுக்கு எனர்ஜி டிக்ரீஸ் ஆகலாம், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். கான்செப்ட் புரியுதா பசங்களா, கிளியரா இருக்கா. சோ திஸ் இஸ் த மெயின் திங் ஹி செட். அப்ப தன்னோட ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கிற வரைக்கும் அதுக்கு என்ன ஆகாது, எந்த ஒரு எனர்ஜி லாஸும் இருக்காது. ஸோ ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு மூவ் பண்றப்பதான், ஸோ n is equal to 1, n is equal to 2. சப்போஸ் 2ல இருந்து n1க்கு வருது அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு எனர்ஜி வந்து சேஞ்சஸ் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய எனர்ஜி 2, இங்க இருக்க எனர்ஜி 1 அப்படின்னா எனர்ஜி 2 மைனஸ் எனர்ஜி 1 அப்படின்னு சொல்லி எழுதலாமா. அண்ட் we people know that எனர்ஜி அப்படிங்கிறது என்னது, எனர்ஜி will be equal to Planck's constant into frequency, இல்லாட்டி Planck's constant into c divided by lambda அப்படிங்கறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதா பசங்களா. அப்ப இந்த கான்செப்டும் அவர் சொன்னாரு. ஓகேவா. இது எப்படி இருக்கும், இட் இஸ் லைக் இட் இஸ் நாட் கண்டினியூஸா இருக்காது, டிஸ்கிரிட்டாக இருக்கும். இந்த இதுல இருந்து இதுக்கு போனோம்னா இந்த வேல்யூ தான் அப்படிங்கிற மாதிரி இட் வில் பி பர்ஃபெக்ட்லி டிஸ்கிரிட், தனித்தனியாக இருக்கும். ஓகேவா பசங்களா. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இதைத்தான் நம்ம ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா. பிகாஸ் எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு தாவறதுக்கு அதுக்கு எனர்ஜி வேணும். கரெக்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம படிக்கட்டு ஏறுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை பசங்களா, படிக்கட்டு ஏறுறதுக்கு நிறைய எனர்ஜி தேவை, அப்படியே மேல இருந்து சறுக்கிட்டு வரக்கு நம்மளுக்கு எனர்ஜி கம்மியா தேவை. கரெக்டா, எனர்ஜியே தேவையில்லை. அப்ப அதே தான் இங்கேயும் சொல்றாங்க, எனர்ஜி அதாவது ஆர்பிட் 2ல இருந்து
ஆர்பிட் n-க்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை? எனர்ஜி கம்மியா இருந்தா போதும். ஏன்னா n1 கம்பேர் பண்றப்ப n2 அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் யுவர் ஹையர் ஸ்டேட். ஆமாவா இல்லையா? n1 அப்படிங்கறத விட n2 என்னது? நம்மளுக்கு ஹையர் ஸ்டேட். அப்ப ஹையர் ஸ்டேட்ல இருந்து லோயர் ஸ்டேட்டுக்கு வரணும் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதை நம்ம வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனர்ஜி என்ன ஆகும் பசங்களா? நம்மளுக்கு எனர்ஜி ரிலீஸ் நடக்கும், எனர்ஜி வந்து வெளியே கொடுக்கும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இதுவே n1ல இருந்து n2க்கு போறதுனா என்னது? லோயர் லெவல்ல இருந்து நம்ம லோயர் ஸ்டேட்ல இருந்து என்ன பண்ணுது? நம்மளுக்கு ஹையர் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. அப்ப லோயர்ல இருந்து ஹையர்னா படிக்கட்டு ஏறுற மாதிரி. அப்ப படிக்கட்டு ஏறுறதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளுக்கு நிறைய எனர்ஜி தேவை. அப்ப அது என்ன பண்ணும்? ரதி எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். என்ன பண்ணும்? நம்மளுக்கு எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இதைத்தான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ அதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவையோ அதை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? அண்ட் ரொம்ப முக்கியம் கவனிங்க. ஸோ ஒரு எலக்ட்ரான் இது n is equal to 1, இது n is equal to 2 அப்படின்னு படிச்சோம்னா n1ல இருந்து 2க்கு போறதுக்கு என்ன தேவை? எனர்ஜி தேவை. அப்ப எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிட்டு n2க்கு போயிடும். n2க்கு போறது அப்படியே அதே ஸ்டேட்ல இருக்காது, போயிட்டு திரும்ப கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ அதோட ஆர்பிட்ல தான் இருக்கணும். ஸோ என்ன ஆகும்? எனர்ஜி வந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு போறப்ப போயிட்டு திரும்ப வந்துடும். அப்ப போறப்ப அப்சார்ப்ஷன் என்னென்ன எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிச்சோ அதை திரும்ப என்ன பண்ணிடும்? திரும்ப வந்து n2ல இருந்து n1க்கு வந்து ரிலீஸ் பண்ணிடும். புரியுதா பசங்களா? ஸோ தீஸ் ஆர் லைக் யுவர் அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். கிளியரா இருக்கா? அப்ப இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். இந்த பாஸ்ட்லேட்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உங்களோட ஆர்பிட் வேல்யூ என்னது, உங்களோட வெலாசிட்டி வேல்யூ என்னது, எலக்ட்ரான்ஸோடது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிலேட் பண்ணி படிக்கணும். ஓகேவா? ரிலேட் பண்ணி படிக்கணும். ஓகேவா? கிளியரா இருக்கா? டன்? ஓகே. ஸோ பசங்களா, ஹோல்ட் ஆன் யுவர் கொஸ்டின்ஸ். நான் இந்த கான்செப்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க கொஸ்டின்ஸை கேட்கலாம், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். ஓகேவா? சொன்னா இதுல இருந்து உங்களுக்கு என்ன விதமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ரேடியஸ் ஆஃப் அன் ஆர்பிட் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ ரேடியஸுக்கும் ஓகேவா நம்மளோட ஆர்பிட்டுக்கும் என்ன கனெக்ஷன், குவாண்டம் நம்பருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. Rn will be equal to R0 into n square divided by z அப்படிங்கறதான் அர்த்தம். ஓகேவா? so Rn is equal to R0 into n square divided by z அப்படிங்கறதான் அர்த்தம். புரியுதா பசங்களா? கிளியரா இருக்கா? இது எப்படி வந்தது எப்படி வரல அப்படிங்கறதெல்லாம் அந்த இடத்துல வேலை கிடையாது. R0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா that is 0.53 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? so 0.53 இது எப்படி கால்குலேட் பண்ணிருப்போம்னா epsilon naught h square divided by pi m e squared அப்படிங்கறத வச்சு கால்குலேட் பண்ணிருப்போம். ஓகேவா? பட் இந்த 0.53ங்கிறது என்னது மேம் அப்படின்னா listen. So Rn will be equal to 0.53. n வந்து எனக்கு 1 இருக்கு பசங்களா. ஓகேவா? n அப்படிங்கிறது குவாண்டம் நம்பர், நம்ம ஆர்பிட்டோட நம்பர். z அப்படிங்கிறது என்னது பசங்களா? நம்மளோட அட்டாமிக் நம்பர். ஆமாவா இல்லையா? இது ரெண்டுமே நம்மளுக்கு 1 இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வெறும் எந்த வேல்யூ மட்டும் தான் இருக்கும்? Rn is equal to R0. அப்ப எந்த எலிமெண்ட்டுக்கு z-ம் சரி n-ம் சரி 1 ஆக இருக்கும்? That is hydrogen. கரெக்டா? That is your hydrogen atom. Right? So ஹைட்ரஜனுக்கு வந்து உங்களோட ரேடியஸ் வேல்யூ என்னவாக இருக்கும்? ஹைட்ரஜனோட வேல்யூஸ் தான் இங்க இருக்கக்கூடிய உங்களோட பேசிக் வேல்யூஸ், நாட் வேல்யூஸ். புரியுதா? that is your basic value, not value. கிளியரா இருக்கு இல்லையா? அப்ப R is directly proportional to n square and inversely proportional to z square அப்படின்னு அர்த்தம். which means ஓகேவா? சோ n அதிகமாயிட்டே போச்சு அப்படின்னா என்ன ஆகும் பசங்களா? n அதிகமாயிட்டே போச்சு அப்படின்னா ஆரும் நம்மளுக்கு அதிகமாயிட்டே போகும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? this is your graph. so n அதிகமாச்சு அப்படின்னா r அதிகமாயிட்டே போகும் அப்படிங்கறத உங்க வேல்யூ. கிளியரா இருக்கா? so these are like your Armstrong values. ஓகேவா? 10 to the power minus 10 values ஆக இருக்கும். this is your Armstrong value. ஓகே? so இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட velocity எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? so ஒவ்வொரு ஆர்பிட்லயும் என்ன பண்ணுது? எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கா? yes or no? so எப்படி இருக்கு? எல்லாமே ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப பாருங்க, so speed of electrons in an orbit அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் நம்ம? how we can say? so Vn will be equal to C divided by 137 into Z by N அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேவா C divided by C is nothing but what is it C is nothing but 3 into 10 to the power 8 நம்ம நார்மல் லைட்டோட velocity இதை நம்ம எப்படி எழுதலாம் V0 அப்படிங்கிற மாதிரியும் எழுதலாம் and உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் V0 அப்படிங்கிறது என்னது பசங்களா ஹைட்ரஜனோட பேசிக் வெலாசிட்டி ஆமாவா இல்லையா ஹைட்ரஜனோட வேல்யூ அப்படின்னு எழுதலாமா அப்ப V0 can be written as 2.2 into 10 to the power 6 அப்படின்னு சொல்லி எழுதலாம் and இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பசங்களா we can understand velocity will be directly proportional to the atomic number and velocity is inversely proportional to your quantum number அப்படின்னு எழுதலாமா அப்ப இதுக்கு கிராஃப் வரைஞ்சோம்னா என்ன ஆகும் பசங்களா Vn இது உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாக இருக்கும் that means நம்மளுக்கு நம்மளோட குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிட்டு போக 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 வெலாசிட்டி என்ன ஆகும் நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் வெலாசிட்டி என்ன ஆகும் பசங்களா நம்மளுக்கு it will be decreasing அப்படின்னு அர்த்தம் ஓகேவா கிளியரா இருக்கா அப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்தது அப்படின்னா you people can answer this directly proportional inversely proportional questions எல்லாம் நீங்களால ஆன்சர் பண்ண முடியும் ஓகே சோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா பசங்களா அப்ப இதே மாதிரி உங்களுக்கு வேற என்னென்ன குவான்டிட்டிஸ் கேட்பாங்க அப்படிங்கறத நான் அடுத்து சொல்ல போறேன் இந்த பாயிண்ட் வேற ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால மார்க் பண்ணி வெச்சுக்கோங்க இத நீங்க படிச்சே ஆகணும் பசங்களா சோ இது வரைக்கும் கிளியரா இருக்கு அப்படினா chatல ஒரு யோவும் ஃபயரும் போடுங்க பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and மறக்காம லைக் பட்டன் அடிச்சு உடைச்சிருங்க பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா so other parameters which are very important okay va so the other parameters done other parameters okay va so other parameters so first one will be like your angular velocity okay va angular speed or angular velocity formula என்னது vn divided by rn அப்படினு எழுதலாமா ஆமாவா இல்லையா அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் சோ v யும் r ஓட ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா z by n இந்த இடத்துல n square by z அப்ப இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் z square divided by n cube அப்படினு கிடைக்கும் அப்ப இதில இருந்து நம்ம என்ன எழுதலாம் நம்மளோட angular speed is directly proportional to z square angular speed is inversely proportional to quantum number the cube அப்படிங்கற மாதிரி எழுதலாமா so this is the first formula next formula which is your frequency எப்படி எழுதலாம் நம்ம 2 pi into omega அப்படினு எழுதலாமா அப்ப 2 pi அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் so that shows it is n square divided by n cube அப்ப இது எப்படி சேஞ்ச் ஆகும் பசங்களா நமக்கு which will be frequency is directly proportional to z square frequency is inversely proportional to n cube அப்படிங்கற மாதிரி எழுதலாம் புரியுதா so next பாத்தீங்க அப்படினா உங்களோட டைம் பீரியட் so time period எப்படி எழுதலாம் 1 by f னு எழுதலாமா அப்ப இதோட ஃபார்முலா என்ன ஆகும் n cube divided by z square னு ஆகும் so time period எப்படி இருக்கும் time period is directly proportional to n cube time period is inversely proportional to z square அப்படினு கிடைக்கும் ஆமாவா இல்லையா yes or no and next one is your angular momentum will be the nothing but your what is it nh divided by 2 pi அப்படினு எழுதலாமா so that is directly proportional to n ஆமாவா இல்லையா so l is directly proportional to n correct l is directly proportional to n so l increase ஆச்சு அப்படினா n உம் increase ஆயிருக்கு அப்படின அர்த்தம் so now that is your current அப்படிங்கிறது என்னது பசங்களா which is q into f அப்படினு எழுதலாமா charge into frequency னு எழுதலாமா so that shows f I is directly proportional to f so f க்கு என்ன இருக்கு நமக்கு I is directly proportional to z square I is inversely proportional to n cube அப்படினு எழுதலாமா next பாருங்க பார்க்கலாம் that is your magnetic moment okay va so magnetic moment என்ன எழுதுவோம் I into a அப்படினு எழுதுவோம் I is nothing but your current correct அப்ப இதை எப்படி எழுதுவோம் நம்ம I into a அப்படினு சொல்லி எழுதுவோம் so magnetic moment can be directly proportional to n அப்படினு சொல்லி எழுதலாம் புரியுதா directly proportional to n அப்படினு எழுதலாம் and magnetic field எடுத்துக்கிட்டீங்க அப்படினா that will be directly proportional to formula note பண்ணிக்கங்க பார்க்கலாம் so please note down the formula which is z power 3 divided by n power 5 அப்படினு கிடைக்கும் so magnetic field எப்படி இருக்கும் directly proportional to z cube and inversely proportional to n power 5 அப்படினு கிடைக்கும் ஓகேவா அப்ப இந்த formulas எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படினா it will be much more easier ஓகேவா இத தாண்டி நீங்க என்ன ஃபார்முலாவை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படினா விஸ்வா ஏழுமலை கமலேஷ் உங்க ரிக்வெஸ்ட் வந்து நான் சொல்லியாச்சு ஸ்கெட்யூல்ஸ் அதுக்கு ஏத்தாப்ல பிளான் பண்ணுவாங்க now listen to the class ஓகேவா புரியுதா இங்கேயும் நான் நியூக்ளியை தான் எடுக்கிறேன் இங்கேயும் ஆட்டம் தான் எடுக்கிறேன் ப்ளீஸ் listen over here
ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, தே வில் பி ஆஸ்கிங் எனர்ஜி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அப்போ எனர்ஜி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா நீங்கள் டைரக்டாக இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம் பசங்களா. எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு -13.6 Z square divided by N square electron volt அப்படிங்கிற ஃபார்முலா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் you can Harshita you can but நீங்க பிளான் பண்ணி படிக்கணும். ஓகேவா, you can. ஸோ இந்த 13.6 அப்படிங்கிறது என்னது பசங்களா, ஹைட்ரஜனோட வேல்யூ. கரெக்டா, ஹைட்ரஜன் ஆட்டமோட எனர்ஜி வேல்யூ தெரியுதா. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், we can write two formula, that is E is directly proportional to Z square, E is inversely proportional to N square அப்படிங்கிற மாதிரி எழுதலாமா. அப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை தாண்டி நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அண்ட் யோர் potential energy. ஓகே, ஸோ நாளைக்கு வருது பசங்களா, நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து நம்மளோட கோட் 100 கொஸ்டின் வருது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி யூனிட்டுக்கு பசங்களா. ஸோ மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட செஷனுக்கு வந்துருங்க. இட் வில் பி லாங் செஷன். ஸோ உங்கள் டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க பசங்களா, இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னது பசங்களா, டோட்டல் எனர்ஜி வில் பி லைக் கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். கரெக்டா, கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தட் வில் பி லைக் ஸோ 13.6 Z square divided by N square அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ 13.6 into Z square divided by N square, பிகாஸ் கைனடிக் எனர்ஜியில் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் மென்ஷன் பண்ண மாட்டோம். அதே பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு மைனஸோட நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ மைனஸோட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் வந்து ஒன்று தான், விச் இஸ் வெரி வெரி சிம்பிள், வெரி வெரி ஈஸி. கவனிங்க பார்க்கலாம். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா, கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறப்ப மைனஸில் நீங்கள் வந்து வேல்யூஸ் எழுதணும். ஓகேவா, மைனஸில் யூ பீப்புள் ஹாவ் டு ரைட் த வேல்யூ. ஸோ மைனஸில் எழுதுறப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு 13.6 Z square divided by N square அப்படின்னு வரும். அப்போ இதை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிசன், total energy can be written as negative of kinetic energy அப்படின்னு எழுதலாம். புரியுதா? அதுவே potential energy can be written as okay 2 times of your total energy அப்படின்னு சொல்லி எழுதலாம். or and இதை நீங்க எப்பவுமே வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ எப்படி மேம் -2 எல்லாம் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு இது ஏதாச்சும் ஃபார்முலாஸ் உள்ள இருக்கா அப்படின்னா இந்த ஃபார்முலா கூட நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா, யூ பீப்புள் கேன் ஃபைண்ட் அவுட் திஸ் ஃபார்முலா ஆல்சோ. சி லிசன், ஃபைன். கைனடிக் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு me⁴. கவனிங்க பார்க்கலாம், is equal to me⁴ divided by 8 epsilon naught square h⁴2 into z square divided by n square அப்படின்னு கூட எழுதலாம். ஓகேவா, புரியுதா பசங்களா, கிளியரா இருக்கா? ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் z square me⁴ divided by 4 epsilon naught square h square into n squared அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா, இதுவே z square n square காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா z square by n square காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே பாருங்க, இங்கே 1/4 இங்கே 1/8. கரெக்டா, அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி கூட 1/2 அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி கிடைக்கும். கரெக்டா, அப்போ இந்த கான்செப்ட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ கிளியரா இருக்கு இல்லையா பசங்களா? நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா பசங்களா? ஸோ இதைத்தான் வந்து இங்கே ஃபுல்லாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் எவ்ரி திங் இஸ் ஃபைன் ரைட் நவ். எல்லா கான்செப்ட்டுமே நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு நடத்திட்டேன். எவ்ரி திங் ஐ ஹாவ் டாட் யூ. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் மோர் தேன் இனஃப். ஓகேவா, ஸோ போர்ட்ஸ் மாடலில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத படிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வி வில் பி டிஸ்கஸிங் ஆஃப் யுவர் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஓகேவா, ஸோ ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் நம்ம என்ன படிப்போம்னா வேவ் லென்த் பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா பசங்களா? ஓகே, ஸோ ட்ரீம் குவீன் எல்லாருமே கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் வி வில் பி டிஸ்கஸிங் ஆஃப் யர் ஸ்பெக்ட்ரல் லைன். ஓகேவா, அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் பசங்களா. லிசன், ஃபோக்கஸ் ஓவர் ஹியர். இன்னொரு விஷயம் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஆர்பிட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஆர்பிட்ஸ் இருக்குது அப்படின்னா
இந்த மாதிரி பக்கத்துல டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப நம்மளுக்கு வேவ் லென்த் மேக்ஸிமமாக இருக்கும் அண்ட் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி எல்லாமே கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ தூரமா போக போக நம்மளுக்கு வேவ் லென்த் குறைஞ்சு என்ன ஆகும், எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் அதிகமாக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த ஆர்பிட்டுக்கு தாவுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம், அந்த இடத்துல மேக்ஸிமம் வேவ் லென்த் இருக்கும், மினிமம் எனர்ஜி மினிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை மறந்துடக்கூடாது நீங்க. யூ ஷுட் நாட் ஃபர்கெட் திஸ். ஓகேவா? அப்ப ஒவ்வொரு ஆர்பிட்டா அது தாண்ட 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 நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் உருவாகும், கலர்ஃபுல் லைன்ஸ். அதுக்குன்னு தனியா எனர்ஜி, ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க, நத்திங் பட் அதுக்குன்னு தனியா எனர்ஜி இருக்கும், அதுக்குன்னு தனியா காம்பினேஷன் ஆஃப் மெனி கலர்ஸ். ஓகேவா? மெனி வேவ் லென்த் இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ நிறைய வேவ்ஸ், அதுக்குன்னு தனியா எனர்ஜி, அதுக்குன்னு தனியா வேவ் லென்ஸ் இருக்கிறது எல்லாமே கம்பைன் பண்ணி எடுக்கிறப்பதான் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகேவா? புரியுதா பசங்களா? அப்ப இதை நீங்க அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை நீங்க அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்ப ஸ்பெக்ட்ரம்ல இருந்து क्वेश्चंस எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். வெரி சிம்பிள். ஒவ்வொரு ஆர்பிட்ல இருந்து எந்த ஆர்பிட்டுக்கு டிராவல் பண்றப்ப உங்களுக்கு எந்த விதமான எனர்ஜி, பிகாஸ் ஹையர் எனர்ஜி லெவல் டு த லோயர் எனர்ஜி லெவல் குதிக்கிறப்ப எமிஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. கரெக்டா? அதுவே லோயர் எனர்ஜி லெவல் டு த ஹையர் எனர்ஜி லெவல் போறப்ப என்ன ஆகுது பசங்களா, நம்மளுக்கு எனர்ஜி அப்சார்ப்ஷன் நடக்குது. எனர்ஜி என்ன நடக்குது, நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் நடக்குது. கரெக்டா? அப்ப எனர்ஜி அப்சார்ப்ஷன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ், அதாவது ஸ்பெக்ட்ரல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பெக்ட்ரா வந்து நம்மளுக்கு கலர் கலரா கிடைக்குது. டிஃப்ரெண்ட் வேவ் லென்த், டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கிற மாதிரி கிடைக்குது. அப்ப எங்கிருந்து எங்க குதிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் n is equal to 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, if n is equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா that is your ground state. ஓகேவா? that is your ground state. ஓகேவா? n is equal to 2 ground stateல இருந்து இது நம்மளுக்கு என்னது, ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் ஸ்டேட். இது வந்து நம்மளுக்கு என்னது, செகண்ட் எக்ஸைட்டேஷன் ஸ்டேட். ஓகேவா? ஸோ கிரவுண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது 1. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து பார்க்குறப்ப 2 அப்படிங்கிற ஆர்பிட் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன், 3 அப்படிங்கிறது செகண்ட் எக்ஸைட்டேஷன், 4 அப்படிங்கிறது தேர்ட் எக்ஸைட்டேஷன், அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும் பசங்களா, ஒவ்வொரு எனர்ஜி லெவல் இருக்கும். ஸோ கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -13.6 எலக்ட்ரான் வோல்ட், விச் இஸ் ஈக்குவல் டு யோர், எதுக்கு ஈக்குவலா இருக்கும், நம்மளோட ஹைட்ரஜனோட எனர்ஜி அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அடுத்தது பாருங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் ஸ்டேட் அப்படின்னா -3.4 எலக்ட்ரான் வோல்ட். 3 செகண்ட் எக்ஸைட்டேஷன் ஸ்டேட் அப்படின்னா -1.5 எலக்ட்ரான் வோல்ட். தேர்ட் எக்ஸைட்டேஷன் ஸ்டேட் அப்படின்னா 0.85. ஃபோர்த் அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்னது, தட் இஸ் 0.54 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு எனர்ஜி லெவல் தாண்டி வரப்ப நம்மளுக்கு என்ன நடக்கும் பசங்களா, எனர்ஜி சேஞ்சஸ் நடக்கும். மாமாவா இல்லையா? அப்ப இங்க கவனிங்க பார்க்கலாம். ஸோ பாருங்க, இந்த வேவ் எடுத்துக்கங்க. ஸோ இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. ஸோ ஹையர் லெவல்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, லோயர் லெவலுக்கு வருது. அப்ப ஹையர் லெவல் டு லோயர் லெவல் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு எமிஷன் நடக்கும். கரெக்டா? அப்ப அந்த எமிஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூவி ரேடியேஷனாக இருக்கும், யூவி லைட்டாக இருக்கும். புரியுதா? வாட் இட் வில் பி லைக், இட் வில் பி யூவி லைட்டாக இருக்கும். புரியுதா? யூவி ரேஞ்ச் நம்மளுக்கு கொடுக்கப்படும். அப்ப ஒவ்வொரு ஆர்பிட்டையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சீரீஸ் வந்து நேம் பண்றோம். என்ன சீரீஸ் நேம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் யோர் லைமன் சீரீஸ், வால்மர், பாஸ்டன், பிராக்கெட், பீஃபம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டேட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நேம் பண்றோம். அப்ப கவனிங்க, எந்த ஸ்டேட்ல வேணாலும் இருக்கட்டும். ஓகேவா? எந்த ஸ்டேட்ல இருந்து வேணாலும் இருக்கட்டும், எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல வந்து முடியுது, கிரவுண்ட் ஸ்டேட்ல வந்து முடியுது அப்படின்னா எங்கிருந்து வேணாலும் ஆரம்பிக்கட்டும், பட் எனக்கு கிரவுண்ட் ஸ்டேட்ல முடியுது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பசங்களா, அதை லைமன் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஈவன் n is equal to 7. ஓகேவா? 6th எக்ஸைட்டேஷன் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் 1க்கு வருது, கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு லைமன் சீரீஸ் தான். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய எமிஷன் ஸ்பெக்ட்ரம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், யூவி ரேஞ்ச்ல இருக்கும். புரியுதா? யூவி லைட்டாக இருக்கும். கிளியரா இருக்கா? அதுவே எங்கிருந்து வேணாலும் நீங்க வந்து குதிங்க, பட் எனக்கு செகண்ட் ஆர்பிட் இஸ் ஈக்குவல் டு 2,
ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் ஸ்டேட்ல வந்து விழுகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விசிபிள் லைட், நம்மளுக்கு கலர் லைட்டாக கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளோட விப்ஜிஆர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். புரியுது இல்லையா? நெக்ஸ்ட் எங்கிருந்து வேணாலும் நீங்க வாங்க, ஆனா எனக்கு தேர்ட் ஆர்பிட்ல செகண்ட் எக்ஸைட்டேஷன் ஸ்டேட்ல வந்து நீங்க வந்து விழுகிறீங்க அப்படின்னா அப்ப எனக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்து ஐஆர் ரேஞ்ச் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ 3, 4, 5 இந்த மூணுத்துல எங்க வந்து முடிஞ்சாலுமே அது நம்மளுக்கு என்னதான் குடிக்கும்? ஐஆர் ரேடியேஷனாகத்தான் இருக்கும், ஐஆர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனாகத்தான் இருக்கும். புரியுதா? கிளியரா இருக்கா அர்ச்சனா? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? அப்ப இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சுக்கணும். ஓகே, அப்ப இந்த லைன்லாம் வரைஞ்சிருக்காங்க இல்லையா, இந்த லைன்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரல் லைன். அப்ப இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுல நம்மளுக்கு எப்படி இருக்கும் பசங்களா? வேவ் லென்த் வந்து மேக்சிமமாக இருக்கும், எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் கம்மியாக இருக்கும். கரெக்டா? இதுவே இந்த ஸ்டேட்ல பாருங்க, இதுவே இஃப் ஐ எம் டாக்கிங் அபவுட் திஸ் ஸ்பெக்ட்ரல் லைன், இது என்ன ஆகுது? ரொம்ப தூரத்திலிருந்து டிராவல் பண்ணி வருது. அப்ப இதுல வேவ் லென்த் மினிமமாக இருக்கும், நம்மளுக்கு எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பசங்களா கான்ஃபிடென்ட்டா இருக்கா? கவனிங்க, நான் சொல்ற பாயிண்ட்ஸை மட்டும் கவனிங்க, இதை தாண்டி இருக்கிற பாயிண்ட்ஸை இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? கிளியரா இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாதிரி தான் நம்ம வந்து எழுதணும். ஸோ இதுல உங்ககிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த வேவ் லென்த் எல்லாம் நம்மளுக்கு மாறுது இல்லையா, அப்ப வேவ் லென்த் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் லைன்ஸ் வருது அப்படின்னு கேட்பாங்க. பிகாஸ் see listen, இது n is equal to 2, இது n is equal to 1, இது n is equal to 3. இப்போ n 3ல இருந்து 1க்கு வந்து நம்ம எலக்ட்ரான் வருது அப்படின்னா எப்படி வேணா வரலாம். டைரக்டா அங்கிருந்து இங்க வரலாம், இல்ல ஃபர்ஸ்ட் அங்கிருந்து இங்க வந்துட்டு இங்கிருந்து வரலாம். கரெக்டா? ஆமாவா இல்லையா? அப்ப n3ல இருந்து n1க்கு வர்றதுக்கு எத்தனை? 3 லைன்ஸ் அதுக்கு பாசிபிள். ஆமாவா இல்லையா? அதுக்கு எத்தனை லைன்ஸ் பாசிபிள்? 3 லைன்ஸ் பாசிபிள். அப்ப எவ்வளவு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து தேவைப்படும், எவ்வளவு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் உருவாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு क्वेश्चन கேட்கலாம். ஸோ அதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்கேன், இதை பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வேவ் லென்த் பத்தி கேல்குலேட் பண்ண சொல்றாங்க. மேக்ஸிமம் வேவ் லென்த், மினிமம் வேவ் லென்த், அது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு என்ன பண்றேன், உங்களுக்கு டேபுலர் காலமே தரேன், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்ப இங்க நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யோர் வேவ் லென்த். ஓகேவா? வேவ் லென்த் எப்படி கால்குலேட் பண்றது? n is equal to 3ல இருந்து 1க்கு வந்து நம்மளுக்கு குதிக்குது அப்படின்னா எவ்வளவு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, எவ்வளவு வேவ் லென்த் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தட் இஸ் 1 by lambda அப்படிங்கறதா நம்ம ஃபார்முலா. ஓகேவா? which is 1 by lambda அப்படிங்கறதான் ஃபார்முலா. 1 by lambda அப்படிங்கறது என்ன சொல்லலாம்? velocity divided frequency divided by speed of light ன்னு எழுதலாமா? அப்ப இதோட வேல்யூஸ் எல்லாம் உள்ள எழுதுறப்ப r into 1 divided by n1 square minus 1 divided by n2 squared. எப்பவுமே n2 should be greater than n1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வேவ் லென்த்துக்கு நெகட்டிவ் வரக்கூடாது. சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நடக்கக்கூடாது? வேவ் லென்த்துக்கு நெகட்டிவ் வரக்கூடாது, ஃப்ரீக்வன்சிக்கும் நெகட்டிவ் வரக்கூடாது. அப்ப அதுக்கேத்தாப்புல நீங்க உங்க வேல்யூவை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும். புரிஞ்சுது இல்லையா? கிளியரா இருக்கு இல்லையா? ஸோ n2 should be greater than n1 ஆக இருக்கணும். அப்பதான் கிராஸ் மல்டிப்ளை பண்றப்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். புரியுதா? ஸோ உங்களுக்கு 0 வரக்கூடாது, ஆக மொத்தத்தில் நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. அதுக்கேத்தாப்புல நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னாவே கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இது என்ன, இது என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்றேன். தீஸ் ஆர் ஆர்பிட்ஸ். புரியுதா? r அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, r is nothing but your Rydberg's constant. ஓகேவா? Rydberg's constant அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ Rydberg's constant பாத்தீங்க அப்படின்னா 1.09 into 10 to the power 7 per meter. ஓகேவா? 10 to the power 7 per meter. இல்ல எனக்கு மீட்டர்ல நான் எழுதக்கூடாது, நான் சென்டிமீட்டர்ல எழுதணும், எனக்கு சென்டிமீட்டர்ல தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? 10 to the power 5 சென்டிமீட்டர் அப்படின்னு மாறும். which is 1 into 10 to the power 5 சென்டிமீட்டர் அப்படின்னு மாறும். புரியுதா பசங்களா? அதுவே எனக்கு வந்து இல்ல 7 அப்படின்னாங்கன்னா எப்பவும் போல நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு நானோமீட்டர் 10 to the power -9ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா that will be 91 நானோமீட்டர் ஆக நீங்க எழுதணும். ஓகேவா? உங்க வேல்யூ என்னவாகும் பசங்களா? 91 நானோமீட்டர் ஆக எழுதணும். ஓகேவா? இதுவே ஆங்ஸ்ட்ராங், ஆங்ஸ்ட்ராங்னா என்னது? 10 to the power -10. அந்த மாதிரி உங்களுக்கு ஆங்ஸ்ட்ராங்ல வந்து வேவ் லென்த்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 910 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ 1 by r ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? 910 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சது இல்லையா பசங்களா? கிளியரா இருக்கா? அப்ப இதெல்லாம் வேல்யூ. r ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த வேல்யூ நீங்க படிக்கல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ், எவ்வளவு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்கும் ஃபோர்த் ஸ்டேட்ல இருந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ரெண்டு விதமா நீங்க எழுதலாம். ஒன்று வந்து என்னன்னா கிரவுண்ட் லெவல், ஓகேவா? ஸோ எங்கிருந்து வேணாலும் கிரவுண்ட் லெவலுக்கு வருது அப்படின்னாங்கன்னா தட் இஸ் n into n minus 1 divided by 2 அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க, ஸோ 3லேருந்து 2க்கு போகுது, 4லேருந்து 3க்கு வருது, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஃபிக்ஸடான 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் n2 minus n1 into n2 minus n1 plus 1 whole divided by 2 அப்படிங்கிற ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். புரியுதா பசங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலா தேவைகளுக்கு ஏத்தாப்புல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. எதுக்கெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் பசங்களா, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? கிளியரா இருக்கா? டன்? இஸ் தட் கிளியர்? ஸோ நவ் பசங்களா இதுதான் உங்களோட நெக்ஸ்ட் காம்பினேஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நான் மெட்டீரியலை வந்து டெலகிராம் குரூப்ல போடுறப்ப இதுக்காக வச்சு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்ககிட்ட கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் மேக்ஸிமம் மினிமம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வேவ் லென்த் அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் லைன். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வேவ் லென்த் அப்படின்னா என்னது, மேக்ஸிமம் வேவ் லென்த். மேக்ஸிமம் வேவ் லென்த் எப்போ கிடைக்கும் நம்மளுக்கு, பக்கத்து ஆர்பிட்ஸ்ல இருந்து டிராவல் பண்ணா தான் மேக்ஸிமம் கிடைக்கும். பாருங்க n1 n2 n2 n3, ஸோ பக்கத்து ஆர்பிட்ல இருந்து டிராவல் பண்றப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் பசங்களா, உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வேவ் லென்த் கிடைக்கும், மினிமம் எனர்ஜியாக இருக்கும், ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுவே ஹாய் பிரியா, இதுவே மினிமம் வேவ் லென்த் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா லாஸ்ட் லைன் எங்க இருந்தோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்மளுக்கு வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், வேவ் லென்த் கம்மியாக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் பசங்களா, வேவ் லென்த் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ மேக்ஸிமம் பை மினிமம் இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது நான் உங்களுக்கு ஒரு டேபுலர் காலமா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டேபுலர் காலம்ல என்னென்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ லைமன் சீரீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் பசங்களா, வாட் இஸ் யுவர் லைமன் சீரீஸ்? லைமன் சீரீஸ்னா எங்க இருந்தாலும் சரி எனக்கு ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஸ்டேட்ல எனக்கு முடியணும், n is equal to 1ல முடியணும். அப்ப இந்த டிரான்சிஷன் பாருங்க, n is 1 is equal to 1. ஓகேவா? எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 1ல முடியணும். எங்க இருந்து வேணாலும் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா? அப்ப பாருங்க 2 3 4 5 இன்ஃபினிட்டி எங்க போனாலும் சரி அது எங்க பண்ணணும், 1ல முடியணும். அப்போ உங்களுக்கு யூவி ரேஞ்ச் கிடைக்கும், யூவி ரேடியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா பாலா? ஓகேவா சம்சுல், சரவண செல்வி, செல்வராஜ், புரியுதா? அர்ச்சனா, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வித் லாக்ஸ், புரியுது இல்லையா? ரதி, ஓகேவா? டன். நெக்ஸ்ட் பாருங்க, அப்ப மேக்ஸிமம் மேக்ஸிமம் வேவ் லென்த் அப்படின்னா என்னது, பக்கத்துல இருக்கிறது டிராவல் ஆகுது. அப்ப 1க்கு பக்கத்துல யாரு இருக்கா, 2 தான் இருக்கா. அப்ப 2ல இருந்து 1க்கு வருது அப்படின்னா அப்ப மேக்ஸிமம் வேவ் லென்த் கிடைக்கும். அப்ப மேக்ஸிமம் வேவ் லென்த்துக்கு நீங்க இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் பசங்களா. திஸ் வில் ஹெல்ப், தட் இஸ் மேக்ஸிமம் வேவ் லென்த். ஏன்னா இவ்வளவு பெரிய ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸியா, இல்லை இந்த மாதிரி வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டால் இதுதான் ஈஸி. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஃபார் லைமன் சீரீஸ் வந்து 4 divided by 3r. ஓகேவா? அதுவே மேக்ஸிமம் வேவ் லென்த் ஃபார் யுவர் பால்மர் சீரீஸ். ஸோ பால்மர் சீரீஸ்னா என்னது, எங்கிருந்து ஆரம்பிச்சாலும் சரி எனக்கு எங்க வந்து முடியணும், எனக்கு செகண்ட் ஸ்டேட்ல முடியணும், அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் ஸ்டேட்ல முடியணும். அப்ப எனக்கு விசிபிள் லைட், கலர் லைட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்ப 2ல ஆரம்பிச்சு எங்க வேணாலும் ஆரம்பிச்சு 2ல முடியணும். அப்ப இதோட மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் லைன் வேவ் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 36 divided by 5r ஆக இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க 3 அப்படின்னா என்னது பசங்களா, 3 is nothing but your bracket Paschen series. ஸோ எங்க இருந்து ஆரம்பிச்சு 3ல வந்து முடியணும். ஸோ 3 4 5ல முடியுது அப்படின்னா நம்மளுக்கு அது எல்லாமே என்னது, தட் இஸ் யுவர் இன்ஃப்ராரெட் ரீஜியன் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? தட் இஸ் யுவர் இன்ஃப்ராரெட் ரீஜியன். அப்ப மேக்ஸிமம் வேவ் லென்த்னா என்னது, ஃபர்ஸ்ட் லைன் வேவ் லென்த். கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல 3ல இருந்து 4க்கு போயிருக்கலாம், 4ல இருந்து 5க்கு வந்திருக்கலாம், 5ல இருந்து 6க்கு வந்திருக்கலாம். அப்ப பாருங்க, ஸோ மேக்ஸிமம் வேவ் லென்த் வில் பி 144 divided by 7r. அடுத்தது பாருங்க, அடுத்தது 16 into 25 divided by 9r. அடுத்தது 25 into 36 divided by 11r அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? அப்ப இந்த வேல்யூஸ் எல்லாமே கிளியரா இருக்கா?
நெக்ஸ்ட் மினிமம் வேல்யூஸ். மினிமம் வேல்யூஸ்னா என்னது, நம்மளுக்கு இன்ஃபினிட்டியிலிருந்து 1க்கு வந்தது அப்படின்னா தட் இஸ் யுவர் லைமேன் சீரீஸ்ல மினிமம் வேவ் லென்த் லாஸ்ட் லைன் அப்படின்னா என்னது, லிமிட்டிங் லைன் அப்படின்னா என்ன அர்த்தம், 1/r. அதுவே நம்ம பால்மர் சீரீஸ்க்கு என்னது, இன்ஃபினிட்டியிலிருந்து செகண்டுக்கு வரணும், உங்களுக்கு விசிபிள் லைட் கிடைக்கும், தட் இஸ் 4/r. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பிராக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, பிராக்கெட் வில் பி லைக் எங்கிருந்து இன்ஃபினிட்டியிலிருந்து 3க்கு வரணும், 9/r லாஸ்ட் லைனுக்கு. அதுவே பாஸ்டன் பார்த்தீங்க அப்படின்னா 16/r அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அதுவே பி ஃபவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் 25/r லாஸ்ட் லைனுக்கு. அப்போ மேக்ஸிமம் டிவைடட் பை மினிமம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேஷியோஸ் தான் கிடைக்கும் பசங்களா. இதுலலாம் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி. ஓகே. ஸோ மேக்ஸிமம் மினிமம் இதெல்லாமே புரிஞ்சுது இல்லையா? யூ பீப்புள் காட் இட் ரைட். ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கு. நியூமரிக்கல்ஸ் போகலாம் அப்படின்னா சாட்ல எல்லாரும் ஒரு யோ போடுங்க, பிகாஸ் வி ஆர் மூவிங் ஃபார் யூர் நியூமரிக்கல்ஸ். ஓகே. ஸோ நியூமரிக்கல்ஸ் போகலாமா? ஓகே. எஸ். ஸோ லெட் ஸ்டார்ட். ஓகேவா. எப்படி இதை ஈஸியாக உள்ள அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எஸ் the wavelength of first line of Balmer series. Balmer series ஓட first line na என்னது, first line of Balmer series அப்படினா என்னது, lambda maximum. கரெக்ட்டா? lambda maximum Balmer. Balmerல நமக்கு என்ன கிடைக்கும் பசங்களா, நமக்கு UV கிடைக்கும். கரெக்ட்டா? it is a UV range. அப்படினா என்ன அர்த்தம், n1 is equal to 2. கரெக்ட்டா? n2 எங்கவாக இருக்கணும், n2 வந்து நமக்கு 3 ஆக இருக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு மேக்ஸிமம் லென்த் பக்கத்துல இருக்கறனால தான் நமக்கு என்ன ஆகுது, மேக்ஸிமம் வேவ் லென்த் கிடைக்குது. அப்படி இருக்கிறப்ப சோ நம்ம பால்மரோட வேவ் லென்த் பாத்தீங்கன்னா 6561 ஆங்ஸ்ட்ராங் அப்படினு கொடுத்துட்டு then the wavelength of the second line of the series will be. ஓகேவா. சோ second line of the series னா என்னது, சோ second line of the series அப்படிங்கிறது என்னது பசங்களா, what is your second line of series? second line of series. so second line of series அப்படிங்கிறது என்னது, அதே பால்மர்ல நம்ம எங்கிருந்து எங்க நமக்கு போகணும், UV. பால்மர் சீரிஸ் அப்படின்னா நமக்கு UV கிடையாது, நமக்கு விசிபிள் லைட். கரெக்டா? so that is your visible light. எங்கிருந்து, அதே 2ல இருந்து செகண்ட் லைன் அப்படின்னா என்னது, that is your 4. 3 இல்லாம 4க்கு போகணும். ஓகேவா. அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் உங்களோட செகண்ட் லைன். ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் லைன். அப்போ λ1 டிவைடட் பை λ2 அப்படின்னு சொல்லி எழுதலாமா, எழுதி நம்ம சால்வ் பண்ணலாமா? அப்போ கவனிங்க. ஸோ பசங்களா மேக்ஸிமம் அப்படின்னா என்னது, மேக்ஸிமம் பால்மர் சீரீஸ்க்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பசங்களா, மேக்ஸிமம் ஃபார் பால்மர் சீரீஸ் அப்படின்னா வாட் வில் பி அ மேக்ஸிமம் வேல்யூ, தட் வில் பி 36/5r அப்படின்னு கிடைக்குமா? ரைட். ஸோ ஃபார்முலாவை எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்க. வெரி சிம்பிள். ஸோ ஐ எம் டேக்கிங் லைக் திஸ். ஸோ λ1 அப்படிங்கிறது தட் இஸ் யுவர் மேக்ஸிமம் வேல்யூ. கரெக்டா? ஸோ தட் இஸ் யுவர் மேக்ஸிமம் வேல்யூ. 1/λ அப்படின்னு எழுதுறப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு 5r டிவைடட் பை 36 அப்படின்னு கிடைக்கும். ரைட். ஸோ அதை எழுதணும் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுக்கு வாட் வில் பி ஹேப்பனிங், λ1 டிவைடட் பை λ2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ λ1 அப்படின்னா இதுதான். ஏன்னா ரெசிப்ரோக்கல் எழுதுவோமா, அப்ப ரெசிப்ரோக்கல் எழுதுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா, வாட் வில் பி ஹேப்பனிங் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ 1 டிவைடட் பை 2 the whole square minus 1 divided by 4 the whole square. கீழே வந்து நம்மளுக்கு என்னது, 1 divided by 2 the whole square divided by 1 divided by 3 the whole square னு கிடைக்கும். ஸோ மேலே இருக்கிற வேல்யூ 3/16, கீழே இருக்கிற வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5/36 அப்படின்னு கிடைக்கும். இங்க ஒரு r இங்க ஒரு r ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப 3/16 into 36/5 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா என்ன நடக்கும் நம்மளுக்கு, ஸோ யூ வில் பி கெட்டிங் 20/27 அப்படின்னு கிடைக்கும். ஆமாவா? இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 20/27 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 20/27 கூட நம்ம என்ன பண்ணணும், இப்போ λ1 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா அதுதான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துட்டாங்க, 6561 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகும் பசங்களா, சாரி இது λ2/λ1 அதான் 27 divided by 20 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 4860 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் 3 தான் உங்களுக்கு கரெக்டான வேல்யூவாக கிடைச்சிருக்கும். ஓகேவா? உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் பசங்களா, ஆப்ஷன் 3 தான் உங்களோட கரெக்டான வேல்யூவாக கிடைச்சிருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா மேம்? ஷார்ட் ட்ரிக், இதுதான் ஷார்ட் ட்ரிக்.
இதுதான் வந்து உங்களோட ஷார்ட் ட்ரிக். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு என்னது, தட் இஸ் 36 divided by 5r அப்படிங்கிறது தான் நம்மளோட மேக்ஸிமம். இன்டூ இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்னா போதுமா? இது மட்டும் கண்டுபிடிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 3r by 16 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிட்டு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணி முடிச்சிருக்கலாம். புரியுதா சரவண செல்வி? இதுதான் ஷார்ட் ட்ரிக். இதுதான் உங்களோட ஷார்ட் ட்ரிக். ஓகேவா? இதுதான் உங்களோட ஷார்ட் ட்ரிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பசங்களா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இஃப் an electron in hydrogen atom jumps from an orbit of level n is equal to 3 to the orbit n is equal to 2. அப்போ 3லிருந்து 2க்கு குதிச்சிருக்கு பசங்களா. ஓகேவா? தென் the emitted radiation frequency will be, frequency அப்படின்னா என்னது? c divided by lambda. கரெக்டா? c divided by lambda. c அப்படியே இருக்கட்டும். 3லிருந்து 2க்கு குதிச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 3லிருந்து 2க்கு குதிச்சிருக்கு அப்படின்னா இது பால்மர் சீரீஸா? ஸோ பால்மர் சீரீஸ்க்கு என்ன ஆகும் பசங்களா நம்மளுக்கு? இது மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் லைனா இல்லை லாஸ்ட் லைனா? என்ன வரும் நம்மளுக்கு? இட் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் லைன். So that means it is your maximum. So maximum க்கு என்ன படிச்சிருக்கோம்? 36 divided by 5r அப்படின்னு படிச்சிருக்கமா இல்லையா? படிச்சிருக்கமா இல்லையா பசங்களா? அப்போ இங்கே என்ன நடக்கும்? 36 divided by 5rன்னு கிடைக்கும். இது மேலே போச்சு அப்படின்னா 5r divided c divided by 36 அப்படின்னு கிடைக்கும். So the correct answer is option 4. The correct answer is option 4. புரியுதா? ஈஸியா இருக்கா? அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் டைமை குறைச்சிக்கணும். இதுக்கு மேக்ஸிமம் மினிமம் தெரியல அப்படின்னா கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ இந்த வேல்யூ தெரியறதுனால டக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லாட்டி 1 by lambda is equal to r divided by 1 by n1 square 1 by n2 squareன்னு எழுதி சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். கஷ்டம் இல்லையா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் பசங்களா. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. The ionization energy of an electron in the hydrogen atom in the ground state is 13.6 electron volt அப்படின்னு கொடுத்துட்டாங்க. The atom are excited to the higher energy level to emit 6 wavelengths. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் wavelengths வந்து கிடச்சிருக்கு? 6 wavelengths கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. The maximum wavelength of emitted radiation corresponds to the transition between. அதாவது மேக்ஸிமம் வேவ்லென்த்னா என்னது? அடுத்தடுத்து இருக்கணும். அப்போதான் கம்மியாக குதிச்சாதான் நம்மளுக்கு என்ன ஆகும்? அதிகமான வேவ்லென்த் கிடைக்கும். அப்போ எந்த ஆர்பிட்லேருந்து எந்த ஆர்பிட்டுக்கு குதிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்மியான மேக்ஸிமம் வேவ்லென்த் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வி பீப்புள் நோ மேக்ஸிமம் அப்படின்னா என்னது? அடுத்தடுத்தது குதிக்கணும். கரெக்டா? அப்போ இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒன்று விட்டு ஒன்று குதிக்குது. அப்போ இது ரெண்டும் கரெக்ட் கிடையாது. 1 or 4ல் தான் ஏதோ ஒன்று கரெக்ட். ஆமாவா இல்லையா முகமது? ரைட். அப்போ இதை நான் எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு என்னது? நம்மளுக்கு 6 ஸ்பெக்ட்ரல். கரெக்டா? நம்மளுக்கு 3 4 இருக்குது. ஸோ இது 4 3 2 1. ஓகேவா? இப்போ 3லிருந்து 2க்கு போகுது அப்படின்னா 3 to 2 அப்படின்னா 6 வேவ்லென்த் நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு? 6 வேவ்லென்த்ஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கணும். கரெக்டா? அப்போ 3 அப்படின்னு வச்சோம்னா இது 1 2 3 தான் கிடைக்குது. கரெக்டா? இதுவே 4லிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வச்சோம்னா அப்போ 6 கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ 3லிருந்து 1க்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு 3 வேவ்லென்த்ஸ் தான் கிடைக்குது. அதுவே 4லிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். 1 2 3 4 5. கரெக்டா? ஸோ 4 5 இது 1. அப்புறம் எவ்வளோ வேவ்லென்த்ஸ் கிடைக்குது பசங்களா நம்மளுக்கு? 1 டைரெக்டாக வரலாம், இல்லை இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் 1 2 3 4 5. கரெக்டாக? எல்லாமே எழுதிட்டோமா பசங்களா? எல்லாமே எழுதிட்டோமா? டன். ஸோ வி ஆர் கெட்டிங் இட் இஸ் நியர் பை. கரெக்டாக? ரொம்ப பக்கத்தில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? வேவ்லென்த்ஸ் கிடைக்குது. கரெக்டாக? ரொம்ப பக்கத்தில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? வேவ் நம்பரோட இது வந்து நம்மளுக்கு பக்கத்தில் கிடைக்குது. எஸ் ஆர் நோ? ஸோ 4லிருந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? வருது. அப்போ 3லிருந்து 2க்கு போனோம்னா நம்மளுக்கு கிடச்சிருக்குமா? கிடச்சிருக்காது. அப்போ n is equal to 4 to 3 போனோம்னா தான் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும்? நம்மளுக்கு மேக்ஸிமம் வேவ்லென்த் கிடச்சிருக்கும். 6 நம்பர் ஆஃப் வேவ்லென்த்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிளாக இருந்திருக்கும். ஓகேவா? புரியுதா? குட் டீச்சிங் மேம். தேங்க்யூ அரவிந்த். கவனிங்க பார்க்கலாம். இப்போ புரியுதா? அப்போ வந்து 3லிருந்து 2 வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் 4லிருந்து 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4லிருந்து நம்மளுக்கு என்ன ஆகுது பசங்களா? 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால we are making at 4 as an option.
புரியுது இல்லையா? clear-ஆ இருக்கா? is that clear? okay, done. So these are the concepts you have to understand and you have to keep this in mind. okay, so next question போலாமா? here comes you the next question. இது ஒரு அட்டகாசமான question. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. an electron in the hydrogen atom makes transition from n is equal to n1 to n2. அதாவது n1 ல இருந்து n2 க்கு போயிருக்கு. the time period of the electron in the initial stage is 8 times of the final stage. அதாவது t1 எப்படி இருக்கா நம்மளுக்கு 8 times of t2 ஆக இருக்கு அப்படின்னு அர்த்தம். t1 அப்படிங்கறப்ப அது n1 ஸ்டேட்ல இருந்திருக்கு, t2 அப்படிங்கறப்ப அது n2 ஸ்டேட்ல இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்ப n1 n2 ஓட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பசங்களா this is a neat question, so listen. time period க்கும் n க்கும் என்ன கனெக்ஷன்? what is the connection between time period and n? மேம் இப்போதானே மேம் நீங்கள் சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க. டைம் பீரியடுக்கும் என்னுக்கும் என்ன கனெக்ஷன் பசங்களா? டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n பவர் கியூப் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேனா இல்லையா? அப்போ அதை உள்ள கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஷால் வி சப்ஸ்டியூட் தட்? எஸ். அப்போ t இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n கியூப். அப்போ t1 இஸ் ஈக்குவல் டு n1, t2 இஸ் ஈக்குவல் டு n2. இதை ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுறேன்? டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ t1 க்கு பதிலாக 8t2 எழுதலாமா? n1 by n2. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? இந்த இடத்துல ஹோல் கியூப். ஓகேவா? 8 is equal to n1 divided by n2. கியூப் வந்துச்சுன்னா கியூப் ரூட். அப்போ 8க்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும் பசங்களா? that is your 2. அப்போ n1 by n2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? 2 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கணும். இங்கே கொடுத்துருக்க ஒவ்வொரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? ஆப்ஷன் ஏ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுது பசங்களா? 4/2 that is 2 கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். இதுவே ஆப்ஷன் 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 8/2 4 கிடைச்சிருக்கும், தப்பு. ஆப்ஷன் 8/1 அப்படின்னு கிடைச்சிருக்கும், அதுவும் தப்பு. அடுத்தது 6/2 அப்படின்னா 3 கிடைச்சிருக்கும், அதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். புரியுது இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ வி கேன் ரோல் ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சிம்பிள் கொஸ்டின். The energy of an electron in the second orbit of hydrogen is E. ஓகேவா? ஹைட்ரஜனோட எனர்ஜி என்னது? E. எப்போ? n வந்து 2 ஆக இருக்கிறப்ப. ஸோ நார்மலாக நம்மளோட எனர்ஜி ஃபார்முலா என்னது? நார்மலாக எனர்ஜி ஃபார்முலா வில் பி லைக் ஸோ -13.6 z square divided by n square அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை நான் எப்படி எழுதுறேன்னா E அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? E0 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ E0 z square divided by n square. அப்போ n is equal to 2 அப்படின்னு போட்டோம்னா E0 z square divided by என்ன நம்மளுக்கு? this is 2 அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ can we write? ஸோ E is equal to 1/4 z E0 z ஸ்கொயருக்கு பதிலாக என்னது? ஹைட்ரஜன் அப்படின்னா என்ன பசங்களா? z will be 1. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ E will be 1/4 E0 அப்படின்னு எழுதலாமா? ஓகேவா? எழுதலாமா? புரியுதா? இதையாச்சும் படிச்சுட்டு போங்க அப்படிங்கிறது தான். இதையாச்சும் படிச்சுட்டு போங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட், the energy of an electron in the third orbit of helium will be. ஸோ ஹீலியமோட எனர்ஜி என்னது? இது 1, இது 2. ஸோ ஹீலியம் அப்படின்னா E0. இந்த இடத்துல ஹீலியமோட அட்டாமிக் அட்டாமிக் நம்பர் என்னது பசங்களா? that is your 2, right? So that will be 2 divided by third orbit na 3 the whole square. So E0 4/9 அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்? இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? I'm dividing this 2. அப்போ டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? E2 divided by E1 is equal to what it is? It is 4/9 E0 divided by 1/4 E0 அப்படின்னு கிடைக்கும். That is 16/9 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஸோ 16/9 E2 is equal to 16/9 E1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்கே 2க்கு பதிலாக இங்கே 3 கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. The correct answer is option 2. ஆன்சர் வந்துருச்சா பசங்களா? சேக்கர் மியூசிக் ஆன்சர் வந்துருச்சா? So this is what you have to do. பசங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நிறைய டாபிக்ஸ் வந்து வரும். நாளைக்கு நம்மளோட கோட் செஷன் இருக்கு. 100 questions from current electricity. மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க from 6 PM onwards. ஓகேவா? டன். அண்ட் யாரெல்லாம் இன்னும் செஷனை லைக் பண்ணலையோ செஷனை லைக் பண்ணிடுங்க. சலோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பசங்களா அடுத்த கொஸ்டின் போலாமா?
This is the next another one superb question. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். In accordance with the Bohr model, the quantum number that characterize the Earth's revolution around the sun in an orbit of, so orbit oda radius கொடுத்துட்டாங்க 1.5 into 10 to the power 11 meters அப்படின்னு கொடுத்துட்டு with orbital velocity 3 into 10 to the power 4 meter per second னு கொடுத்துட்டு mass of the earth 6 into 10 to the power 24 kg னு கொடுத்துட்டு உங்களை என்ன கேக்குறாங்க, they are asking for the n, அதாவது n value, earth rotation வந்து நம்ம orbit, நம்ம electron இதுக்கெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இது என்ன ஆர்பிட்ல இந்த ரொட்டேஷன் நடந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. பசங்களா very simple, L is equal to nh divided by 2 pi னு எழுதலாமா. so 2 pi into mvr is equal to n into h னு கிடைக்குமா. so 2 pi mvr divided by h is equal to n னு எழுதலாமா. 2 pi into m என்ன கொடுத்திருக்காங்க 6 into 10 to the power 24, v வந்து 3 into 10 to the power 4, radius 1.5 into 10 to the power 11 whole divided by 6.6 into 10 to the power minus 34, இதுதான் n. அப்ப இத டோட்டலா சால்வ் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பசங்களா, if you are solving this totally you will be getting 2.57 அப்படிங்கற மாதிரி கிடைக்கும் into 10 to the power 74 அப்படினு கிடைக்கும் பசங்களா. புரியுதா, power 74 அப்படினு கிடைக்கும். ஓகே, டன், கிளியரா இருக்கா? ஓகே, சோ அப்ப இந்த மாதிரி ஈஸியா நீங்க சால்வ் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படினு பாருங்க. in Bohr's model of hydrogen atom, centripetal force is furnished with the Coulomb's attraction between the proton and electron. அப்படினா என்னது, Fc is equal to Fe, which is mv squared divided by r is equal to kq squared divided by r squared அப்படின்னு அர்த்தம். என்ன கொடுத்திருக்காங்க, if a naught is the radius of the ground orbit, அப்ப r க்கு பதிலா நம்ம என்ன எழுதணும், a naught அப்படிங்கற மாதிரி எழுதணும். புரியுதா, a naught அப்படின்னு கொடுத்துட்டு m is the mass and e is the charge of the electron, epsilon naught is the vacuum of permittivity and the speed of the electrons will be. so v என்னன்னு கேக்குறாங்க பசங்களா. இங்க ஒரு ஸ்கொயர் a கேன்சல் ஆயிடுச்சு அப்படினா v ய மட்டும் வெச்சிருந்தோம்னா என்ன ஆகும், v ஸ்கொயர் மட்டும் வெச்சிருந்தோம்னா kq squared divided by m அப்படினு கிடைக்கும். so v will be equal to root of q divided by, so 4 pi epsilon naught into a அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஓகேவா, a into m அப்படின்னு கிடைச்சிருக்கும். so the correct answer is option 1 is your correct answer. புரியுதா, அப்ப क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தாப்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா, இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் படிச்சோமோ அதை மட்டும் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி क्वेश्चंसும் நீட்ல கேட்கப்படுது, மறந்துடாதீங்க. ஓகே, so நெக்ஸ்ட் போலாமா. the minimum energy required to take out the electron from the ground state of helium will be. so energy என்னது நம்மளுக்கு 13.6 into z square divided by n square. so minimum energy helium அப்படினா என்ன அர்த்தம், minimum energy அப்படினா n is equal to 1 அப்படினு அர்த்தம். அப்ப helium ஓட z value என்னது 2 divided by 1 the whole square, so that is 13.6 into 4, so this will be 54.4 electron volt னு கிடைக்குமா. so option 2 is a correct answer. option 2 is a perfect answer. ஓகேவா, so பசங்களா எல்லாரும் வேகமா கை தட்டுங்க பார்க்கலாம், because so we have completed our Bohr's atomic model and அதுக்கப்புறம் என்ன முடிச்சிட்டோம், நம்ம ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பத்தி எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. so இந்த டாபிக் படிச்சீங்க அப்படினா இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். so எல்லாரும் வந்து டக்குன்னு ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். come on, so next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா we will be discussing nuclear unitல இருந்து binding energy and nuclear force பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். so கான்ஃபிடென்ட்டா இருக்கா பசங்களா? ஃபர்ஸ்ட் இத படிச்சிட்டு அதுக்கு அப்புறம் இந்த யூனிட்ல மத்ததெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. and உங்க கான்ஃபிடன்ஸை இன்னும் பூஸ்ட் பண்ணனும், நான் ஆன்லைன் கோர்ஸ் தான் மேம் தேடிட்டு இருக்கேன் நீட்டுக்கு அப்படினீங்கன்னா உங்களுக்காகவே இருக்கிறது தான் நம்மளோட வெற்றி பேட்ச். ரிப்பீட்டர்ஸ் எல்லாத்துக்குமே. ஓகேவா, சோ தலபதி பேட்ச் அப்படிங்கிறது கிளாஸ் 12, தல பேட்ச் அப்படிங்கிறது கிளாஸ் 11க்கானது. ஓகேவா, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி என்கொயர் பண்ணுங்க பசங்களா. ஆன்லைன் பேட்ச் நம்ம கிளாஸ் டைமிங்க்கு கரெக்டா இருக்குமா, நம்பர் ஆஃப் டெஸ்ட் கொடுக்கறது நம்மளுக்கு கரெக்டா இருக்கா, ஜிஐபிஸ் எவ்வளவு தராங்க, உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கா, பெர்ஃபெக்ட். ஏன்னா பயங்கர அஃபோர்டபுளான ரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு நீட் எடுத்துட்டு வந்தது நம்ம Xylem தான், அதுல டவுட்டே கிடையாது. இருந்தாலும் நீங்க என்கொயர் பண்ணுங்க. ஓகேவா, டீச்சர்ஸ் ஓகேவா அப்படிங்கன்னா நீங்களே எங்களை பாக்குறீங்க, யூ பீப்புள் நோ ஹவ் வி வில் டீச், ஹவ் வி வில் நாட்.
எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஓகேவா அஷிமா மேமோட ஸ்ட்ரென்த் இது என்னோட ஷோபி மேமோட ஸ்ட்ரென்த் இது அனீஷரோட இது அப்படிங்கிற மாதிரி யூ பீப்புள் நோ த வேல்யூ ஆஃப் த டீச்சர்ஸ் ரைட் ஸோ உங்களுக்கு இதெல்லாம் 100% ஓகேவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பர்ச்சேஸ் லிங்க் இருக்கு நீங்கள் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ உங்கள் வேவ் லென்த்துக்கு Xylem வந்து மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்கணும் ஓகேவா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க எல்லாமே ஃபைன் நம்ம மனசு இங்கே என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கணும் ஓகே ஸோ அந்த ஆட்டிடியூடை வந்து வளர்த்துக்கங்க பசங்களா பிகாஸ் நீங்கள் 100% சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் வந்துட்டு நாங்கள் என்ன சொன்னாலும் யூ பீப்புள் ஓன்ட் பி கெட்டிங் இட் ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குங்க மனசில் ஓகே ஸோ நீங்கள் ஓப்பன் மைண்டடாக 100% சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தான் நாங்கள் சொல்கிறது உங்கள் மைண்டுக்குள்ளார போகும் ஓகே டன் ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா பசங்களா ஸோ த நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் பைண்டிங் எனர்ஜி அண்ட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் பசங்களா இதுக்கு ரொம்ப குட்டி கான்செப்ட் இருந்தால் போதும் ஒரு 10 மினிட்ஸில் இந்த கான்செப்டை நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதுக்கு அதை தாண்டி எதுவுமே கிடையாது ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஆட்டமை வந்து அப்படியே வெளியே பார்த்துட்டு இருந்தோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்படி ஜூம் இன் பண்ணி இந்த பார்ட்டை மட்டும் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா இந்த பார்ட்டை மட்டும் என்ன பண்ண போகிறோம் பசங்களா நம்ம வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் திஸ் ஓகேவா புரியுதா அப்போ இதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேளுங்க நம்ம நியூக்ளியஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நியூக்ளியஸில் என்ன இருக்குது பசங்களா நியூக்ளியஸில் புரோட்டானும் இருக்குது நியூட்ரானும் இருக்குது புரோட்டான் அப்படிங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூட்ரான் அப்படிங்கிறது நியூட்ரலி சார்ஜ் இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம என்னன்னு சொல்லுவோம் நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உள்ளே இருக்குது கரெக்டா ஸோ யோசிச்சு பாருங்களேன் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நியூக்ளியஸ்குள்ளார 2 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா இது ரெண்டு என்ன பண்ணணும் இட் ஹாஸ் டு ரிப்பல் அவுட் ரெண்டுமே ரிப்பல் ஆகணும் பிகாஸ் லைக் சார்ஜஸ் வில் பி ரிப்பலிங் ஆனால் ரிப்பல் ஆகாமல் இது என்ன பண்ணுது பசங்களா இது அப்படியே வந்து ஒரே நியூக்ளியஸ்குள்ளாரியே இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு காரணம் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இதுக்கு காரணம் என்னது பசங்களா நம்மளோட நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஸோ இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 2 இது இருக்குது இந்த நியூட்ரான் வந்து நியூட்ரலி சார்ஜ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா இது என்ன பண்ணும் அப்படின்னா 2 புரோட்டானை ஓகேவா என்ன பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து என்ன பண்ணி வச்சுட்டு இருக்கும் அது வந்து பிரித்து வச்சுட்டே இருக்கும் ஓகேவா ஸோ எப்போ அந்த டிஸ்டன்ஸை விட ஏன்னா அந்த டிஸ்டன்ஸில் இருந்தால் நம்ம டைபோல்ஸ் மாதிரி அட்ராக்டும் பண்ணாது ரிப்பலும் பண்ணாது ஓகேவா அப்போ ரெண்டுத்தையுமே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இப்படி பிரித்து வச்சுட்டே சண்டை போடாதீங்க அப்படின்னு இப்படி பிரித்து வச்சுட்டே இருக்கும் எப்போ எலக்ட்ரான் சப்போஸ் இதில் 2 புரோட்டான் மட்டும் இருக்குது அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும் கரெக்டாக அப்போ ரெண்டுமே ரொம்ப தள்ளி போகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டா அப்போ ரொம்பவும் தள்ளியும் போகக்கூடாது நிறைய புரோட்டான்ஸ் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் நம்மளுக்கு கேப் ரொம்ப கம்மியாயிடும் ரைட் அப்போ ரொம்ப தள்ளியும் போகக்கூடாது ரொம்ப கம்மி கேப்பும் ஆகக்கூடாது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் அதை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நியூக்ளியர் ஃபோர்ஸோட வேலை அப்போ ரொம்ப தள்ளி போகிறப்ப பக்கத்தில் பிடிச்சி வச்சுக்கும் ரொம்ப பக்கத்தில் வரப்போ விலக்கி விடும் இதுதான் நியூக்ளியர் ஃபோர்ஸோட மெயின் வேலை ஓகேவா ஸோ இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் நம்மளுக்கு இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் ரிப்பல் ஆகாம பார்த்துக்கும் எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல்லேயே வச்சுட்டு இருக்கும் இட் இஸ் அ சென்ட்ரல் ஃபோர்ஸ் ஓகேவா நியூக்ளியஸ்குள்ளார டென்சிட்டி எப்பவுமே எப்படி இருக்கும் கான்ஸ்டன்டாக இருக்கும் அதுதான் ஹைலி டென்ஸ்ட் பார்ட்டிகல் இன் அன் ஆட்டம் ஓகே ஸோ இது வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸை வச்சு நம்ம நார்மலாக பார்த்துட்டோமா அப்போ எப்போ வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸில் டிஸ்டன்ஸ் அதிகமாகுதோ அப்போ ஃபோர்ஸ் என்ன பண்ணும் நம்மளுக்கு வேகமாக பிடிச்சி இழுக்கும் அட்ராக்டிவாக மாறும் அதுவே பக்கத்தில் வர்றப்ப ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக மாறி அது தள்ளிவிடும் ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் கேன் பி அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரைட்டா இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே நியூக்ளியஸ்குள்ளார அது என்ன பண்ணுங்கிறத சொல்லிட்டேன் நியூக்ளியஸ் எப்படி உருவாகும் அப்படின்னு சொல்ல வேண்டாமா அதைத்தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம் ஸோ இதை எப்படி படிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிசன் புரோட்டானை ஃபஸ்ட்டு கடவுள் என்ன பண்ணிக்கிறாரு இல்லை நம்ம சயின்டிஸ்ட் யார் வேணாலும் இருக்கட்டும் ஓகேவா உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களை எடுத்துக்கோங்க நம்ம தளபதி யார் வேணாலும் வச்சுக்கோங்க தப்பு இல்லை சூப்பர் ஸ்டார் நம்ம புரோட்டானை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்தது நியூட்ரானை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் ஓகேவா ஸோ உப்பு ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம சமைக்க போகிறோம் ஓகேவா அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனித்தனியாக ஸோ இதில் ஒரு 10 புரோட்டான் இருக்குன்னு வைங்களேன் அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குமா கரெக்டாக ஒரு புரோட்டானுக்கு ஒரு மாஸ் அப்போ 10 புரோட்டான்னா 10 புரோட்டான் இன்ட்டு மாஸ் ஆஃப் சிங்கிள் புரோட்டான் நியூட்ரான் அப்படிங்கிறது ஒரு 5 எடுத்துக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் அப்போ 5 இன்ட்டு மாஸ் ஆஃப் தி நியூட்ரான் கரெக்டாக ஸோ மாஸ் ஆஃப் தி நியூட்ரான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒன்று சேர்த்தணும் இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் ஒன்று சேர்த்தணும் இதை நார்மலாக ஒன்று சேர்த்து என்ன பண்ணணும் அது அப்படியே ஒரு நியூக்ளியஸாக அது என்ன பண்ணணும் அப்படியே ஸ்ட்ராங்காக உள்ளுக்குள்ளார போய் செட் ஆகணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுத்தையும் உள்ளே சேர்த்துறப்ப இதிலிருந்து கொஞ்சம் மாஸ்
ஓகேவா? ஸோ இதிலிருந்து கொஞ்சம் மாஸ், இதிலிருந்து கொஞ்சம் மாஸ் என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனர்ஜியாக மாறும். பிகாஸ் வி பீப்புள் நோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். எனர்ஜி மாஸ் ரெண்டு என்ன பண்ணிக்கலாம், மாறி மாறி மாறிக்கலாம். கரெக்டா? அப்போ சில மாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எனர்ஜியாக மாறி இது எல்லாத்தையும், பிகாஸ் ஃபோர்ஸ் வேணும் இல்லையா, ஃபோர்ஸ் இருந்தால் எனர்ஜி இருக்கும். கரெக்டா? எஃப் இஸ் ஈக்குவல் டு டியூ பை டிஆர், இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ரைட்? அப்போ சில மாசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோர்ஸா மாறி எனர்ஜியா மாறி அதை ஒன்னோட ஒன்று இப்படி பைண்ட் பண்ணி வச்சிருக்கும். ஓகே, கிளியரா இருக்கா பசங்களா? சாட்ல ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கான்செப்ட்ஸ் கிளியரா இருக்கு அப்படின்னா ஒரு டிக் மார்க் போட்டுட்டே வாங்க. ஓகேவா? புட் டிக் மார்க் ஆன் இட். ஓகே, டிக் மார்க் போட்டுட்டே வாங்க. அப்போ என்ன ஆகும்னா சில மாசஸ் எனர்ஜியா மாறி அது எல்லாத்தையும் இப்படி ஒன்று சேர்த்து பயங்கரமா இப்படி பிடிச்சிக்கும். இதுதான் நம்மளோட நியூக்ளியஸ். ஓகே, அண்ட் நம்ம படிச்சோம் இல்லையா சில மாஸ். அப்போ இந்த நியூக்ளியஸ்க்குன்னு ஒரு மாஸ் இருக்குமா, மாஸ் ஆஃப் அ நியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு மாஸ் இருக்குமா? அப்போ இது ரெண்டும் தனித்தனியா, ஓகேவா, இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியா மாஸ் இருக்கு. இதை ரெண்டுத்தையும் என்னடா இது சூனியம் வைக்கிறாங்க யாரும் நம்மளுக்கு. ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ணா கிடைக்கிற மாஸை விட இது எப்படி இருக்கும், நம்மளுக்கு நம்மளோட டோட்டல் நியூக்ளியஸோட மாஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஏன் கம்மியாக இருக்கும்? ஏன்னா கொஞ்சம் மாஸ் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு எனர்ஜியா மாறி அது நியூக்ளியஸை இப்படி பிடிச்சிக்க ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா? ஆமாவா இல்லையா? ரிப்பல் பண்ணாம அட்ராக்ட் பண்ணாம இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. புரியுதா? அப்ப இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப சில மாஸ் எனர்ஜியா மாறுது பாத்தீங்களா பைண்ட் பண்றதுக்கு, அதுக்கு பேர் தான். ஸோ நியூக்ளியஸ் எல்லாம் ஒன்று சேர்த்துறது என்னது, பைண்டிங். நம்ம புக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், பைண்ட் பண்ணி ஒன்னா சேர்த்துவோம். அப்ப பைண்ட் பண்றதுக்காக என்ன ஆகுது, நம்மளுக்கு சில மாஸ் எனர்ஜியாக மாறுது. அதுக்கு பெயர் தான் மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு பெயர் தான் என்ன பசங்களா, நம்மளோட மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரிஞ்சுதா? ஓகேவா? கிளாஸ் இஸ் எண்டிங் அப். கிளாஸ் எப்போ எண்ட் ஆகணும், உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ கிளாஸ் எண்ட் ஆகிடும் பசங்களா. ஓகேவா? நீ 1 மணி நேரம் தானடா ஃபிசிக்ஸ்னு படிச்சிருக்கீங்க, இன்னொரு 1/2 மணி நேரம் சேர்த்தி படிங்கடா ப்ளீஸ்டா. அப்புறம் எப்படிடா ஃபிசிக்ஸ் வந்து விளங்கும், கொஞ்சம் சேர்த்தி படிங்க. ஓகேவா? சேர்த்தி படிங்க. படிக்கிறக்கே இப்படி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது? அப்போ ΔM அப்படிங்கிறது என்னது, டிஃபெக்டிவ் மாஸ், மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மாஸ் டிஃபெக்ட். ஏன்னா என்ன ஆகுது, இது வந்து எனர்ஜியாக மாறி பிடிச்சிக்குது. அப்போ நார்மல் எனர்ஜி அப்படிங்கிறது எம்சி ஸ்கொயர் அப்படின்னா நியூக்ளியஸை பைண்ட் பண்ணுறதுக்கு எனர்ஜியை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பைண்டிங் எனர்ஜி அப்படின்னா நார்மல் மாஸுக்கு பதிலாக மாஸ் டிஃபெக்டிவ் இன்டூ சி ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி எழுதுவோம். புரியுதா? ஸோ இது வந்து கேஜியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது நம்மளுக்கு ஜூலில் கிடைக்கும். ஒருவேளை மாசை நம்மளுக்கு அட்டாமிக் மாஸ் யூனிட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது நம்மளுக்கு மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடைக்கும். ஓகேவா? இது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பசங்களா, மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடைக்கும். ஏஎம்யூவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாஸ் டிஃபெக்ட், அப்போ பைண்டிங் எனர்ஜி என்னவாக மாறும், பைண்டிங் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு மாஸ் டிஃபெக்ட் எதில் இருக்குது, ஏஎம்யூவில் இருக்குது அப்படின்னா இன்டூ 931 அப்படின்னு போடணும். இப்போ 3 AMU தான் மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னா என்ன பண்ணலாம், AMU வந்து நம்மளுக்கு என்னது, இப்போ நம்மளோட மாஸ் டிஃபெக்ட் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, மாஸ் டிஃபெக்ட் இஸ் செட் as மாஸ் டிஃபெக்ட் வந்து நம்மளுக்கு 3 AMU அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா பைண்டிங் எனர்ஜி எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம 3 × 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? அப்போ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ பைண்டிங் எனர்ஜி புரிஞ்சுதான். ஸோ இப்போ பைண்டிங் எனர்ஜி புரிஞ்சாச்சு. மாஸ் டிஃபெக்ட்டுக்கான ஃபார்முலா படிக்கலாமா பசங்களா? ஸோ நாம் லெட்ஸ் ரோல் பேக். இந்த கான்செப்ட் எல்லாம் நான் உங்களுக்கு மானே தேனே பொன்மானே சொல்லிட்டேன். இப்போ இந்த மாஸ் டிஃபெக்ட்டுக்கான ஃபார்முலாவை படிப்போம். ஸோ மாஸ் டிஃபெக்ட்னா என்னது பசங்களா? மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னா வெரி சிம்பிள். புரோட்டான் தனியாக இருக்கிறப்ப எவ்வளோ மாஸ் இருந்தது, நியூட்ரான் தனியாக இருக்கிறப்ப எவ்வளோ மாஸ் இருந்தது, நியூக்ளியஸில் எவ்வளோ மாஸ் இருக்குங்கிறத டோட்டலாக மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு மாஸ் எனர்ஜியாக மாறி அதை நம்ம நியூக்ளியஸாக மாற்றி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். புரியுதா? நியூக்ளியஸாக மாறி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் யோர் பைண்டிங் எனர்ஜி. அப்போ அதே அளவுக்கு எனர்ஜியை வெளியிருந்து கொடுத்தோம் அப்படின்னா நியூக்ளியஸை நம்ம ரெண்டாக பிளந்துடலாமா? எவ்வளவு எனர்ஜி அதை ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான எனர்ஜியை வெளியிருந்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு நியூக்ளியஸ் உடஞ்சிருமா பசங்களா? ஸோ அதுதான் மாஸ் டிஃபெக்ட், அதுதான் பைண்டிங் எனர்ஜி. அப்போ பைண்டிங் எனர்ஜி வந்து சேர்க்கறக்கும் முடியும், அதே பைண்டிங் எனர்ஜியை வெளியிருந்து கொடுக்குறப்ப நியூக்ளியஸை உடைக்கவும் முடியும். புரியுதா? இட் கேன் பி broken down. ஓகே, அப்போ கவனிங்க பார்க்கலாம். ஸோ மாஸ் டிஃபெக்ட் வில் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன்டூ மாஸ் ஆஃப் 1 proton plus நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்னா என்ன அர்த்தம்?
ஸோ மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் கரெக்டா இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் ப்ரோட்டான் மைனஸ் டோட்டல் மைனஸ் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். எவ்வளோ நியூக்ளியஸ் கிடச்சிருக்கு, மாஸ் எவ்வளோ கிடச்சிருக்குங்கிறத மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு மாஸ் டிஃபெக்ட் கிடச்சிரும். புரியுதா பசங்களா? ஸோ திஸ் இஸ் யர் கான்செப்ட். அப்போ பைண்டிங் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தோமா, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். பிகாஸ் ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி இருக்கணும் பசங்களா, ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். ஓகேவா? யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் அமைதியாக இருக்கணும், இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கும். ஆனால் நம்ம ஆட்டம்ஸ் அப்படி இருக்காது. ஓகேவா? அன்ஸ்டேபிளாக இருக்கும். எப்போ அன்ஸ்டேபிளாக இருக்கும்? ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். இதுதான் ஸ்டெபிலிட்டி. இது ஈக்குவல் டு 1ஆக இருந்தது அப்படின்னா பயங்கர ஸ்டேபிளாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே லெஸ்ஸர் தேன் 1ஆக இருந்தது அப்படின்னாலும் அன்ஸ்டேபிள், கிரேட்டர் தேன் 1ஆக இருந்தாலும் நம்மளுக்கு என்னது, அன்ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ இதுதான். அப்போ நம்ம பைண்டிங் எனர்ஜி நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ ரெண்டு ப்ரோட்டான் மட்டும் இருக்கு. அப்போ 2 ப்ரோட்டான் அப்படின்னா அந்த ரெண்டுத்தையும் இப்படி பிடிச்சி வச்சுக்கிற ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்குமா? இப்போ இந்த கையில் நான் ஒரு ப்ரோட்டான் பிடிச்சி வச்சுக்குவேன், இந்த கையில் ஒரு ப்ரோட்டான் பிடிச்சி வச்சுக்குவேன், மேக்ஸிமமாக இருக்கும். இதுவே எனக்கு இந்த பக்கம் ஒரு 4 ப்ரோட்டான், இந்த பக்கம் ஒரு 4 ப்ரோட்டான், ஆனால் என்கிட்ட 2 கை தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவேன், நம்ம ஈஸியாக அது வந்து நம்ம பிடிமானத்திலிருந்து வெளியே போய்க்கிறதுக்கு ஈஸியாக வாய்ப்பு இருக்குது. தெரியுதா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட மாஸ் நம்பர் அதிகமாக ஆக 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 நம்மளுக்கு பைண்டிங் எனர்ஜி என்ன ஆகிட்டே வரும், நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ பைண்டிங் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா நம்ம நியூக்ளியஸில் பிடிச்சி வச்சிருக்க எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம நியூக்ளியஸ் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கா, நியூக்ளியஸ் டேஞ்சர் ஜோனில் இருக்கா, அன்ஸ்டேபிளாக இருக்கா? அதே தான். இதுவே நம்மளுக்கு ரொம்ப கம்மியான மாஸ் நம்பர் இருக்கு அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி எப்படி இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். புரியுதா? மார்னிங் கிளாஸ் பிளான் பண்ணலாம் சரவண செல்வி, ஈவினிங் கிளாஸ் வைக்கிறப்பவே ஒருத்தனும் வரமாட்டேங்கிறீங்க, எல்லாம் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ரீசன் சொல்றீங்க. கரெக்டா? எக்ஸாம் டைம்ல மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்ப மார்னிங் கிளாஸ்ல நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கணும், நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கணும். எங்க கஷ்டம் உங்களுக்கு புரியுதா? புரியுதா? Why? We can't say that. See, listen, மார்னிங்ல மட்டும்தான் நான் படிப்பேன், ஈவினிங்ல நான் படிக்க மாட்டேன், லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆகுது. டே அண்ட் நைட் வில் நெவர் ஜட்ஜ் யுவர் கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளார இருந்து வர்றது. புரியுதா? அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்ல கான்ஃபிடன்ஸை வந்து முடக்காதீங்க பசங்களா. உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. காலையில படிச்சால் அதுதான், ஈவினிங் படிச்சால் அதுதான். படிக்கிறப்ப தெளிவா படிக்கணும். அந்த ஒரு மைண்ட் செட்டை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாவே இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். புரியுதா? கான்ஃபிடன்ஸ் வந்து மற்றவங்க கையில் கிடையாது. ஓகே, உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்களே வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம சொல்லலாம், படிங்கடா கமான். இப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு தானே வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கு. ஃபுல்லாக எடுக்கிறோமா, நீட்டாக சொல்லி கொடுக்குறோமா, நியூமரிக்கல் சால்வ் பண்ணி காட்டுறோமா. ஸோ உங்கள் கான்ஃபிடென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணிக்கணும். ஓகேவா? மார்னிங் கிளாஸ்க்கு எல்லாரும் ரெடியாக இருக்கீங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லாரும் வந்து பார்ப்பேன் மேம் அப்படின்னா நான் மார்னிங் எடுக்கிறேன், 5 மணிக்கு கூட நான் எடுக்கிறேன், எனக்கு கவலையே இல்லை. ஓகேவா? ஈவினிங் எனக்கு எப்படி இருந்தாலும் தலை பற்றி பேட்ச் இருக்கும். அதனால நான் மார்னிங் காலையில் 6 மணிக்கு 4 மணிக்கு நான் கூட நான் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். வர்றதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அதுதான் என் குவெஸ்டன். அதுதான் என் குவெஸ்டன். நீங்கள் வருவீங்க அப்படின்னா நான் எடுக்கிறேன் பசங்களா, நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா வாட் யூ பீப்புள் ஆர் டூயிங் அஸ் நேமோ அந்த கோல் செஷன்லேயே வந்து பாதி நேரத்துக்கு மேலே இருக்க மாட்டேங்கிறீங்க. 4 மணி செஷன்லாம் எப்போ தெரியுமா நீங்கள் வருவீங்க? நாளைக்கு நீட் எக்ஸாம்னா இன்னைக்கு காலையில் வருவீங்க. அப்படி படிச்சு என்ன பண்ணுறது? ஸோ நான் எஃபர்ட் போடுறதுக்கு நீங்கள் கொஞ்சமாச்சும் எனக்கு பே பேக் பண்ணணும்லாம் இல்லையா? அதான் நான் கேட்குறேன். இஃப் யூ கேன் டூ, ஐ வில் பி டேக்கிங். ஓகேவா? ஐ வில் பி டேக்கிங். ஸோ லிசன், அப்போ என்ன ஆகும் பசங்களா, நம்ம மாஸ் நம்பர் ரொம்ப குறையவும் கூடாது, மாஸ் நம்பர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகவும் கூடாது. ஒரு பர்டிகுலர் லெவலில் இருந்தால் மட்டும்தான் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். புரியுதா? ஒரு பர்டிகுலர் லெவலில் இருந்தால் தான் என்ன ஆகும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அப்போ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான், ஒரு நியூக்ளியான் ஒரு புரோட்டானை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு பைண்டிங் எனர்ஜி தேவைப்படுது. அப்போ இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது குறையணும், இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது குறையணும். ஓகேவா? இது ரெண்டுமே நம்மளுக்கு என்ன பண்ணும், ஒரு ஆட்டமோட ஸ்டெபிலிட்டியை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும். ஒரு ஆட்டமோட ஸ்டெபிலிட்டியை என்ன பண்ணும் பசங்களா, நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும். அப்போ இதிலிருந்து வர்றது தான் நம்மளோட ஸ்டெபிலிட்டி கிராஃப். ஸோ லிசன் பசங்களா, இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் திங் யூ கேன் ஃபைண்ட், இது வந்து நம்மளோட மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப பைண்டிங் எனர்ஜி என்ன ஆகுதுன்னு பாருங்க, பைண்டிங் எனர்ஜி கீழே குறைஞ்சிருக்கு.
தெரியுதா? ஏன்னா லட்சக்கணக்கான புரோட்டான் இருக்கு, 100 புரோட்டான் இருக்குன்னா 2 கையை வச்சுட்டு எப்படி நம்ம பிடிச்சு வைப்போம்? அப்போ ஒன்று பிடிக்கிறப்ப இன்னொன்று ஓடத்தான் செய்யும். அப்போ அன்ஸ்டேபிள் ஆகுமா? அப்போ இங்கே ஸ்டெபிலிட்டியாக யார் இருக்காங்க மேம் அப்படின்னு கேட்டால் நம்மளோட அயன் எடுத்துக்கோங்க பசங்களா, அயன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அயன் வில் பி த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த அயன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அயன் பாருங்க எங்க இருக்கு அப்படின்னா அதோட மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 56 அப்படிங்கிறது அதோட மாஸ் நம்பர். அதோட பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இதுதான் வந்து நம்மளோட ஸ்டெபிலிட்டி. இந்த கண்டிஷனில் n/z போட்டிங்க அப்படின்னா தட் வில் பி ஈக்குவல் டு 1. இதுதான் நம்மளோட ஸ்டெபிலிட்டி ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரியுதா? அப்போ இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறதும் அன்ஸ்டேபிள் தான், இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறதும் அன்ஸ்டேபிள் தான். ரைட்டா? ரெண்டுமே அன்ஸ்டேபிள். இது n/z less than 1 ஆக இருக்கும், n/z greater than 1 ஆக இருக்கும். அப்போ இங்கே நம்மளுக்கு ஃபிஷன் ரியாக்ஷன், அதாவது சீக்கிரமாக பிரேக் ஆகும். இந்த இடத்துல நம்ம மெர்ஜ் பண்ணி இந்த நம்பருக்கு எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஃபியூஷன் ரியாக்ஷன் நடந்து நம்ம ஸ்டெபிலிட்டியை அட்டைன் பண்ணுவோம். இங்கே ஃபிஷன் ரியாக்ஷன் நடந்து ஸ்டெபிலிட்டியை அட்டைன் பண்ணுவோம். புரியுதா? அப்போ யுரேனியமாக இருந்தாலுமே இட் இஸ் அன் அன்ஸ்டேபிள் ஆட்டம் தான். ஓகேவா? வை? ஏன்னா யாசர் அதுதான் உண்மை. லிசன், ஸ்டெபிலிட்டி உங்ககிட்ட இப்போ நான் 2 பொருள் கொடுக்குறேன், 2 கையில் நீ வச்சுக்குவியா? ஸ்டேபிளாக இருக்க அந்த 2 பொருள். இப்போ இந்த கைக்கு நான் ஒரு 10 பொருள் தரேன், இந்த கைக்கு நான் ஒரு 10 பொருள் தரேன். உன்னால் அதே ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணிக்க முடியுமா? பொருள் அப்படிங்கிறது ஆட்டம்னு நினச்சிக்கோங்க, கை அப்படிங்கிறது எனர்ஜின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? பொருள் அப்படிங்கிறது உங்களோட நியூக்ளியான்ஸ். அப்போ நியூக்ளியான்ஸ் அதிகமாக அதிகமாக அதை நீங்கள் பிடிச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற இது கம்மியாயிட்டே போகுதா இல்லையா யாசர்? சொல்லுங்க. அப்போ நியூக்ளியான், அதாவது பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அப்படிங்கிறத ஸ்டெபிலிட்டியை வந்து நம்மளுக்கு உணர்த்துது. கிளியரா இருக்கா? அப்போ அந்த ஸ்டெபிலிட்டியை நோக்கி தான் என்ன பண்ணணும், நம்ம பயணம் பண்ணணும். அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன கொஸ்டின் மேம் கேட்பாங்க அப்படின்னா, இதிலிருந்து நீங்கள் ஒரு ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் பசங்களா, பிகாஸ் தே வில் பி கிவிங் யூ அன் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகேவா? ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாவை பற்றி அவங்க நம்மளுக்கு சொல்லுவாங்க. என்னன்னா வேல்யூ ஆஃப் த ரியாக்ஷன். இது வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேல்யூ ஆஃப் த ரியாக்ஷன், அதாவது எவ்வளவு எனர்ஜி வந்து நம்மளுக்கு உருவாயிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா? ஸோ எனர்ஜி அப்படிங்கிறது எய்தர் அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் நடந்து நம்மளுக்கு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகலாம், இல்லை எனர்ஜி வந்து வெளியிருந்து அப்சர்வ் ஆகலாம். ஓகேவா? எய்தர் இட் கேன் ரிலீஸ், எய்தர் இட் கேன் அப்சர்வ். அப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் பி ஆஸ்கிங் யூ, ரியாக்ஷன் வந்து எனக்கு ரிலீஸ் ஆகுது, அப்போ எனக்கு வந்து எவ்வளவு எனர்ஜி அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ லிசன், இஃப் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 2 விதமாக கொஸ்டின் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, மாஸ் கொடுத்துட்டு கேட்கலாம். ஓகேவா? ரிலீஸில் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு மாஸ் கொடுத்துட்டு கேட்கலாம், இல்லாட்டி பைண்டிங் எனர்ஜி கொடுத்துட்டு கேட்கலாம். தட் மீன்ஸ் டிஃபெக்டிவ் மாஸ். ஸோ லிசன், ஃபார் எக்ஸாம்பிள் A gives B plus Q. ஏவோட ரியாக்ஷனில் நம்மளுக்கு B அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, அது கூட கொஞ்சம் எனர்ஜி கிடைக்குதுன்னு வைங்களேன். ஸோ இது வந்து மதர் ப்ராடக்ட், இது வந்து பேரண்ட், இது வந்து டாட்டர். பிங்கிறது டாட்டர் ப்ராடக்ட், கரெக்டா? இல்லை B அப்படிங்கிறது நம்மளோட ஃபைனல் ரியாக்ஷன் ப்ராடக்ட், கரெக்டா? அப்போ கவனிச்சுக்கோங்க, எனர்ஜி ரிலீஸ்ட் அப்படின்னா, ஸோ மாஸ் கொடுத்துருக்காங்க உங்கள் கொஸ்டினில் அப்படின்னா, மாஸ் வந்து மாஸ் ஆஃப் A, அதாவது நம்மளோட ப்ராடக்ட், நம்மளோட பேரண்ட் மாஸ் should be greater than the என்னது, நம்மளோட பேபி மாஸ். ஸோ பேபி மாஸ் அப்படிங்கிறது என்னது, நம்மளோட ப்ராடக்டோட மாஸ். அப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரியாக்ஷன் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணும் எனர்ஜியை. புரிஞ்சுதா? அப்போ உங்கள் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Q is equal to MA minus MB into C² அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? இதுவே எனக்கு எனர்ஜி அப்சர்வ் ஆயிருக்கு அப்படின்னா, அப்போ MB should be greater than MA வாக இருக்கணும். ஓகேவா? MB should be greater than MA வாக இருக்கணும். அப்போ நம்மளோட எக்ஸ்பிரஷன் என்னவாக மாறும், அப்போ நம்மளோட எக்ஸ்பிரஷன் வந்து MB minus MA into C² அப்படிங்கிற மாதிரி மாறும். புரியுதா? இதுவே எனக்கு பைண்டிங் எனர்ஜி கொடுத்துருக்காங்க, இதோட பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான், இதோட பைண்டிங் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் binding energy of the result is greater than binding energy of the parent அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போ உங்களோட Q வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, binding energy of the product minus binding energy of the parent அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். புரியுது இல்லையா பசங்களா? கிளியரா இருக்கா? இங்கே என்ன ஆகும், ஸோ binding energy of the parent should be greater than binding energy of the baby, அதாவது ப்ராடக்ட். அப்போ நம்மளோட Q என்னவாக இருக்கும் பசங்களா,
binding energy of A minus binding energy of B ஆக இருக்கும். அப்ப absorbed-ஆ இல்ல released-ஆங்கிறத பார்த்துட்டு நீங்க இதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு தான் நீங்க என்ன பண்ணணும்? You people have to use it. ஓகே? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் நியூமரிக்கல்ஸ்குள்ளார போகலாமா? இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் படித்தாவே போதும் பசங்களா. யூ பீப்புள் கேன் ஸ்கோர். ஓகேவா? அப்போ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த நியூமரிக்கல் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பசங்களா எல்லாரும் ஷார்ட்டில் ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். கமான், லெட்ஸ் எண்ட் திஸ். இதை முடிச்சிடலாம், கதம் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ கவனிங்க, calculate the binding energy of an alpha particle. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படிங்கிறப்ப என்னது? ப்ரோட்டான் வந்து 2 இருக்கும், நியூட்ரான் வந்து நம்மளுக்கு 2 இருக்கும். கரெக்டா? விச் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரானும் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 2ஆக இருக்கும். கரெக்டா? அப்போ மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் அப்படின்னு சொல்லி ஏஎம்யூவில் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் த நியூட்ரான் ஏஎம்யூ, மாஸ் ஆஃப் த ஹீலியம் நியூக்ளியஸ் கொடுத்துட்டு, ஸோ 1 AMU அப்படின்னு கொடுத்துட்டு உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க? பைண்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பைண்டிங் எனர்ஜி அப்படிங்கிறது ஏஎம்யூவில் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? மாஸ் டிஃபெக்ட் இன்டூ 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? அப்போ பைண்டிங் எனர்ஜி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிஃபெக்டிவ் மாஸ் கண்டுபிடிக்கிறது மூலியமாக கண்டுபிடிக்கலாமா? ஸோ டிஃபெக்டிவ் மாஸ் அப்படிங்கிறது என்னது? ஸோ இந்த இடத்துல ப்ரோட்டான் நம்மளுக்கு, அப்புறம் நியூட்ரான் இருக்குது. ஸோ number of proton, correct? So we can write number of proton Z into mass of the proton plus A minus Z, correct? அப்பதான நியூட்ரான் கிடைக்கும். A minus Z அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நியூட்ரான் கிடைக்கும். And நியூட்ரான் இங்கே நம்மளுக்கு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படிங்கிறப்ப தெரிஞ்சிருச்சு. So that will be 2 into mass of the neutron minus mass of the nucleus, correct? அப்போ என்ன எழுதலாம்? Z வந்து 2 into மாஸ் ஏஎம்யூவில் என்ன கொடுத்துருக்காங்க? 1.0078 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 2 into 1.0086 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மைனஸ் நியூக்ளியஸோடது என்னது பசங்களா? தட் இஸ் 4.002800 கொடுத்துட்டாங்க. அப்போ இதை சால்வ் பண்ணோம் டோட்டலாக அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 0.03118 AMU அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த யூனிட்டில் நீங்கள் கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அது பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ பைண்டிங் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு 0.03018 into 931.5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 28.1 மெகா எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். ஓகேவா? 28.1 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டாக அது கிடைக்கும். ஓகேவா? கிளியரா இருக்கா பசங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அப்போ கொடுத்துருக்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கிறத பொறுத்து யூ பீப்புள் கேன் ஆன்சர். டன்? ஹாய் வசந்தி, ஹாய். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுக்கலாமா பசங்களா? ஷால் வி கோ ஃபார் தி நெக்ஸ்ட் கொஸ்டின்? ஹியர் இஸ் யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின். த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கொடுத்துருக்காங்க ஆஃப் டியூட்ரியம் அண்ட் ஹீலியம் நியூக்ளியான். ஸோ பைண்டிங் எனர்ஜி ஃபார் ஹீலியம் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டியூட்ரியம் வந்து 1.1 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அதுவே பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க? 7 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஃபார் ஹீலியம். அதை கொடுத்துட்டு when 2 deuterium nuclei fuses to form a helium. ஓகேவா? 2 டியூட்ரியம் என்ன பண்ணுது? ஸோ 2 டியூட்ரியம் சேர்ந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது நம்மளுக்கு? இட் இஸ் ஃபார்மிங் அ ஹீலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஃபார்மிங் ஹீலியம். The energy fusion will be Q கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ தேர் ஆஸ்கிங் ஃபார் யோர் Q வேல்யூ, கரெக்டா? அப்போ எனக்கு ஒரு ஹீலியம் கொடுத்துட்டு ப்ளஸ் சில எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அப்போ அந்த எனர்ஜி ரிலீஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனர்ஜி ரிலீஸ்னா என்ன அர்த்தம்? ப்ராடக்ட் வில் பி கிரேட்டர் தேன் யோர் பேரண்ட் ஒன், கரெக்டா? பைண்டிங் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ del E கேன் பி ரிட்டன் ஆஸ் சேஞ்ச், எனர்ஜி ரிலீஸ்ட் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஹவு we can write binding energy per nucleon of the helium minus binding energy per nucleon of your என்னது? that is your deuterium. அப்படி எழுதலாமா? எழுதக்கூடாதா? ஸோ இது பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். அப்போ டியூட்ரியத்துக்கு எனக்கு என்ன இருக்கு? டியூட்ரியத்துக்கு இஃப் ஐம் ஹேவிங் டியூட்ரியத்துக்கு இஃப் ஐம் ஹேவிங் 1 ப்ரோட்டான் அப்படின்னா அந்த ஒரு ப்ரோட்டானுக்கு தான் அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஒரு ப்ரோட்டானுக்கு தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் டியூட்ரான் நம்ம என்ன பண்ணணும்? 2 இருக்கு. ஓகே? ஸோ வி ஹாவ் டு மல்டிப்ளை தட். புரியுதா பசங்களா? அப்போ 2 into 1ஓட வேல்யூ என்னது? 1.1, கரெக்டா? 1.1. புரியுதா பசங்களா? கிளியரா இருக்கா? அப்போ இங்கே நம்மளுக்கு எத்தனை இருக்குது? ஸோ ஹீலியம் தான் ஃபஸ்ட்டு.
ஹீலியம்க்கு நம்மளுக்கு யார் இருக்கா 2 இருக்கா ஹீலியம்க்கு நம்மளோட மாஸ் நம்பர் என்னது that is your 4 கரெக்ட்டா ஆமா 4 தான் கரெக்ட் so 4 into what is the value so 4 into 7 minus இங்க என்ன கொடுத்திருக்காங்க பசங்களா நம்மளுக்கு you are having 2 கரெக்ட்டா so 2 into 1.1 அப்படினு கிடைக்கும் அப்ப 4 அப்படினா 28 minus 2.2 so that will be you will be getting 23.6 mega electron volt அப்படினு கிடைக்கும் so option 4 is the correct answer option 4 is the correct answer புரியுதா option 4 is a perfect answer option 4 is a perfect answer clear இருக்கு இல்லையா next question போலாமா பசங்களா so let's roll for the next question and here comes to the next question okay இங்க பாருங்க இங்க உங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு திரும்பவும் என்ன கேக்குறாங்க எனர்ஜி கேக்குறாங்க ஓகேவா சோ எனர்ஜி என்னவாக இருக்கும் அப்படினு கேக்குறாங்க சோ எனர்ஜி என்னன்னு கேக்குறாங்க பசங்களா இத ஹோம்வொர்க்கா சால்வ் பண்ணி சப்மிட் பண்ணுவீங்களா ஹோம்வொர்க்கா சால்வ் பண்ணி சப்மிட் பண்ணுவீங்களா பசங்களா will you people do it சால்வ் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்களா இங்கேயும் பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியான் அப்படினு கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியான் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியான் னு கொடுத்திருக்காங்க இத சால்வ் பண்ணி சப்மிட் பண்ணுங்க ஆல்ரெடி இதுக்கு கரெக்ட்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு பின்னாடியே இருக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட்லயே இருக்கு ஓகேவா சோ மறக்காம அத சப்மிட் பண்ணுங்க பசங்களா சோ எனர்ஜி ஆஃப் 21 grams of uranium will equal to so energy binding energy அப்படினா என்னது mass into binding energy ல இங்க நார்மல் எனர்ஜி கேட்டிருக்காங்க அப்ப நார்மல் எனர்ஜி will be mass into c square so joules ல கொடுத்திருக்காங்க no problem இது கிராம்ல இருக்கு அப்ப கிலோகிராம்னா 21 into 10 to the power minus 3 into 3 into 10 to the power 8 whole square அப்படினு கிடைக்கும் so இத சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகும் பசங்களா உங்களுக்கு இத சால்வ் பண்ணீங்க அப்படினா 21 into 10 to the power minus 3 into 9 into 10 to the power 16 அப்படினு கிடைக்கும் 16 அப்படினா you will be getting 13 as your answer so 16 minus 3 ன்னு கிடைக்குமா right so what will be the value you will be getting 1.89 into 10 to the power 15 joules அப்படினு கிடைக்கும் so the correct answer is option 3 okay va option 3 கண்டிப்பா செய்வீங்க செல்வி கண்டிப்பா செய்வீங்க அந்த நம்பிக்கையில தான் நான் ஹோம்வொர்க் கொடுக்கறதே ஹோம்வொர்க் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணேனா I could feel like okay நீங்க அவ்வளவுதான் பிசிக்ஸ்க்கு எஃபோர்ட் போடுறீங்க அப்படிங்கற மாதிரி I will be feeling ஓகேவா yes so next question பார்க்கலாமா என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க the energy in mega electron volt கேட்டிருக்காங்க due to the transfer of ஓகேவா transformation of 1 kg of mass 1 kg of mass கம்ப்ளீட்டா நான் எனர்ஜியா மாத்துறப்ப அது எலக்ட்ரான் வோல்ட்ல எவ்வளவு இருக்கும் அப்படினு கேக்குறாங்க E is equal to mc² கரெக்ட்டா அப்ப E will be equal to 1 kg அப்படினா 10 to the power 3 sorry 1 kg கரெக்ட்டா அப்ப 1 into 3 into 10 to the power 8 the whole square அப்படினு கிடைக்குமா so 9 into 10 to the power 16 அப்படினு கிடைக்கும் கரெக்ட்டா ஜூல்ஸ் இத மெகா எலக்ட்ரான் வோல்ட்ல கேக்குறாங்க அப்ப மெகா எலக்ட்ரான் வோல்ட்னா என்ன பண்ணனும் நம்ம மேலேயும் கீழேயும் ஒரு எலக்ட்ரானை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணுமா இல்லையா ஆமாவா இல்லையா so ஒரு எலக்ட்ரானை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 1.6 into 10 to the power 19 அப்படினு கிடைக்கும் so you will be getting 5.625 into 10 to the power 26 mega electron volt அப்படினு கிடைக்கும் புரியுதா so the correct answer is option 4 the correct answer is option 4 okay அப்ப questionல என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு ஏத்தாப்ல you people have to answer done next question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க if the speed of light were 2/3 times of its present value நார்மலா c அப்படிங்கற ஒரு வேல்யூ இருக்கு இப்போ எப்படி இருக்கு 2/3 times of c ஆக இருக்கு அப்படினு கொடுத்திருக்காங்க the energy is released in a given atomic explosion will decreased by the fraction அப்ப இதுக்கு எனர்ஜி இருந்திருக்கு அப்ப புது எனர்ஜி எப்படி டிக்ரீஸ் ஆயிருக்கும்னு கேக்குறாங்க we people know new energy divided by old energy will be mc² divided by mc' m கேன்சல் ஆயிடுமா அப்ப என்ன ஆகும் சாரி இந்த இடத்துல மேல தான் m' இங்க வெறும் ஸ்கொயர் அப்ப என்ன ஆகும் நமக்கு இந்த இடத்துல so we will be getting 2/3 c the whole square divided by c square அப்படினு கிடைக்கும் so 4/9 அப்படிங்கற மாதிரி ஆன்சர் கிடைக்கும் into the old energy so new energy will be equal to 4/9 the old energy அப்படினு கிடைக்கும் option 2 is your correct answer option 2 is your correct answer okay so this
is the correct answer and the last question for your day. Okay பசங்களா புரிஞ்சுதா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? இன்னொரு 10 மினிட்ஸ்ல நான் நம்ம டெலகிராம் குரூப்ல இதை நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். அங்கிருந்து நீங்க படிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நோ மேட்டர் வாட், நீட் 2025 will be yours. ஓகே, அதை எப்பவுமே ஞாபகம் வைங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, ஒர்க் பண்ணுங்க பசங்களா, தப்பே கிடையாது, ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? பயாலஜிக்கு நீங்க ஒரு டைம் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா பிசிக்ஸுக்கு நார்மலாவே யூ பீப்புள் ஹாவ் டு ஒர்க் த்ரைஸ். 3x ஸ்பீட்ல நீங்க ஒர்க் பண்ணணும். அப்போ ஒர்க் பண்ண முடியாது, நான் மனப்பாடம் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு மூளையில் குதிச்சிடணும் அப்படின்னா கஷ்டம். ஓகேவா? 12th படித்து வந்த மாதிரி இதுக்கும் படித்து தான் நம்ம போகணும். ஓகே, அதை எப்படியெல்லாம் ஈஸி பண்ண முடியுங்கிறது இந்த மாதிரி செஷன்ஸ்னால நான் எடுத்துகிட்டு வரேன். அதை யூஸ் பண்ணிக்கிறது யூஸ் பண்ணிக்காமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பட் யூ பீப்புள் ஆர் மை வாரியர்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால என் நம்பிக்கையை வந்து வீணாக்காதீங்க. ஓகேவா? தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்காங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு ஃபிசிக்ஸில் வந்து 100 கோட் கொஸ்டின்ஸ் வருது பசங்களா. கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு வரதுக்கு முன்னாடி 1 ஷாட் பார்த்துட்டு ஃபார்முலாஸ் எழுதிட்டு வந்து உட்காருங்க. ஓகேவா? புரியுதா? ஸோ 6 o'clock ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, செஷனை லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க பசங்களா. ஓகேவா? ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டூ. ஸோ லவ் யூ லாட்ஸ். திஸ் இஸ் மீ யோர் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ when Shobi ma'am is here. No fear, right? Have a great day, pasangla. Okay, have a great day. Next session la sandhikalam. Bye everyone.